இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ஏதாவது கேள்விகள் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னைக்கு பார்த்ததெல்லாம். ஆ, இல்லைண்ணே, நான் திரும்ப ஒரு டைம் பார்த்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஓகே. அந்த ஆர்டர் படி எழுதி நம்ம நோட் பண்ணி பார்த்துடலான்னு இது. ஆமா ஆமா ஆமா. ஆமாம், அது பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஆம், ஆ, so இப்போ இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா வந்து ஹவு ரெண்டாம் மன்றத்துக்கு எப்படி போகும்னு சொல்றது தான் நான் பார்க்க போறோம். ம், ஓகேவா? ஓகே. முதலாவது நம்ம என்ன பண்ணலாம்னா வசனம் எடுத்துக்கலாம். ஆ, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகே. ம், ஸோ என்ன போட்டிருக்குன்னா வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கூடாத காரியம். ஆமாம். Okay. Hebrews 6 என்னதுன்னா இவங்க வந்து அஸ்திபாரம் தெரிஞ்சவங்க. ஆ, ஆமாம். தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்னிட்டு போறாங்க. ஃபால் ஆ, பேக். ம், எப்படி பின்னாடி போக முடியும்? இந்த உலக காரியத்து மேலே ஆசை வச்சு. Okay. முக்கியமா என்னதுன்னா ஒருத்தங்க முன்னிட்டு போறதுக்கு வந்து பின்னிட்டு போறதுக்கும் ரெண்டு வழி இருக்கு. ஓகேவா? ஆ, ஆ, எந்த அளவு வந்து மாம்சத்தின்படி ஈடுபடுறாங்களோ அவங்க பின்னிட்டு போவாங்க. ஆ, எந்த அளவு ஆ, ஆவிப்படி ஈடுபடுறாங்களோ அவங்க முன்னேறி போவோம். ஆ, ம், முன்னோடி முன்னேறி போவாங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்க பாக்குறோம். என்னதுன்னா உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்கள் சொல்றோம். ஆ, உலகம் இவர்களை மேற்கொண்டது. Okay. சொல்றதுதான் வந்து ஃபால். ஓகே. ம், தே அவங்க உலகத்தை மேற்கொண்டாங்கன்னா அது வந்து என்னது முன்னோக்கி போறது சொல்லுவோம். ம், ம், Okay. நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிங்க சொல்லி சொல்றது வந்து முன்னோக்கி போறது. ஓகேவா? ஓகே. ம், அவங்கள மேற்கொண்டுச்சுன்னா அவங்க பின்னாடி. okay. ஏன்னா அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். கிறிஸ்டர் ஆமாம். ம், செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து சொல்றது. இதுதான் நம்ம பாக்குறோம். இதுல வந்து நம்ம நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து இந்த உலகத்தின்படி வாழாதபடிக்கு இவங்க வந்து பேப்டிசத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்னா மறுமை காடைய அப்புறம் அந்த அழைப்பு ம், இல்லைன்னா வந்து பரலோகவாசியா மாறுறதுக்கான ஸ்பிரிச்சுவல் பாடி இதுக்கான லைஃப் வந்து வாழ்றாங்க.
பூமியில. இதுதான் இவங்க பார்க்குறோம். இவங்க வந்து நார்மல் பேக் டு வேர்ல்ட்லி லைஃப். ஓகே, ம். இவங்களோட விஷயம் என்னதுன்னா என்லைட்டன் சொல்றோம்னா எப்படி வந்து ஒரு விஷயம் சொல்றேன். என்லைட்டன்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆஹ், முதல்ல வந்து ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஓகே. ஆமா. ம். இல்லை என்ன ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ம். ம். அதை வந்து ஒருத்தர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஓகே, பறவைகளில் பார்க்குறது, பறவை பறக்குது. ஓகேவா, ஓ. இப்போ என்னன்னா காகிதத்தை வந்து என்ன பண்றாருன்னா கையில வச்சு சுட்டிட்டே இருக்காரு. ம். இது உடனே என்னாச்சுன்னா திடீர்னு வந்து அது பறந்துட்டு அப்படியே ஸ்லோவா இறங்கி வருது. ஆ. பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது என்னடா சொல்லிட்டு. அப்போ ம். இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டா சுத்துச்சுன்னா அந்த ரெக்கைய வந்து அப்போ அது மேல நோக்கி பறக்குது. ஸோ அதுக்கு பறவை. லேண்டிங் ம். தேவை சொல்ற ம். எல்லா ஐடியாவும் அப்பதான் வருது அவருக்கு. ஓகே. ம். அது வரைக்கும் என்னதுன்னா என்ன பண்ணவே தெரியாது. ஏன்னா முன்னாடி பின்னாடி அதெல்லாம் பார்த்தது கிடையாது. பார்த்தேன். இந்த ம். மாதிரி விஷயத்த இது பண்ணது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தண்ணியில வந்து நீச்சல் அடிக்கிறோம். ஓகே, நீச்சல் அடிக்கிறது வந்து ஒரு பேலன்ஸ். ஓகே, அது ஆமா. ரொம்ப வருஷம் நம்ம ஆதி காலத்து மனுஷங்க முதற்கொண்டு எல்லாருமே தண்ணியில நீச்சல் அடிப்பாங்க. ஓகேவா, ம். ஆமா. ம். ஆனா அது வந்து சாதாரண நீச்சல் தெரியாத மக்களை விட்டாங்கன்னா முன்னிடுவாங்க. ஓகேவா, தூங்கிடுவாங்க. ஆமா. ம். ஆனா அது வந்து ஒரு கலை, ஒரு இது கத்துக்கிறது, ஒரு ஸ்கில். ஓகேவா, நீச்சல் ஆ. அடிக்கிறது சொல்றது ஒரு ஸ்கில். அது கத்துக்கிறது எப்படி நம்ம வந்து பைக் ஓட்டுறோமோ சைக்கிள் ஓட்டுறோமோ அந்த மாதிரி ஸ்கில். ஓகேவா, ஆமா. புரியுதுல? ஆமா, புரியுது. அது ஆமா. அது வந்து என்ன பண்ணணும்னா கத்துக்கணும் ஆள். ம். ஓகேவா, இப்போ சைக்கிள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைக்கிள் சொல்ற ஒரு இதுவே கிடையாது ம். உலகத்துல. சைக்கிள் சொல்ற ஒரு மிஷின், அந்த மிஷினே கிடையாது. ம். ஓகேவா, அது மனுஷன் என்ன பண்ணானா கண்டுபிடிச்சான். 2 டயர் வச்சு, ஆ. டயர் வச்சு வச்சோம்னா வந்து ஓடுது, அப்ப நம்மளே வந்து பெடல் பண்ணலாம் சொல்லி கண்டுபிடிச்சான். ம். அது ம். பெடல் பண்ணும்போது தான் என்ன பண்ணானா பேலன்ஸ் கண்டுபிடிச்சான். ஆ. ஆமா. இப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான். ம். பேலன்ஸ் பண்ணும்போது என்னதுன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஃப்ரீயா இருந்தா தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ம். ஓகே, அப்போ அப்படி பண்ணிட்டே இருந்தனா வந்து சைக்கிள் வந்து கீழே விழாம நம்ம போவோம் சொல்றது. ம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒண்ணு, இது வரைக்கும் உலகத்திலேயே இல்லாத ஒண்ணு புதுசா வந்து உங்களுடைய புரிதல்னால என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க மனக்கண்கள் வந்து திறக்குது சொல்லி பார்க்கணும். ம். ஆமா. புரியுதா? ஆ. ஆ. So, அதே மாதிரிதான் இங்க நம்ம இப்போ இங்க பைபிள்ல சொல்ல வருது என்னதுன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுடைய மனக்கண்கள் என்ன ஆயிருக்கான், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ரகசியம் வந்து தெரிஞ்ச உடனே அவங்க மனக்கண்கள் திறந்துருச்சான். தெரிஞ்சுச்சு. ஓகே, அது எது மூலமா தெரிய வருதுன்னா சத்தியத்தின் மூலமா தெரிய வருது. ஓகே. ம். புரியுதா? ஒரு இல்லாத ஒண்ண தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல வந்து 4ஆம் வசனம் படிங்க. 6:4. ஆ. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவே பிரகாசிக்கப்பட்டும்னா என்ன அர்த்தம்? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். ஒன்ஸ் பி என்லைட்டன். பிரகாசம். அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னது? அந்த அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த காஸ்பல் பிரகாசிக்கப்பட்டு மூலம். இருள்ல இருந்தோமா. ஆ. ஓகே, அந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சான்? பிரகாசம் ஆயிடுச்சு. பிரகாசம், வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ம். கிடைச்சிருச்சு. இதை வந்து இந்த பைபிள்ல படிக்கலாம். திருவிழியம் ஏனெனில் ஒரு முறை ஒளியை பெற்று என்ன போட்டிருக்கு? ஒரு முறை ஒளியை பெற்று ஆஹ் விண்ணக கொடையை சுவைத்தவர்கள். விண்ணக கொடையை சுவைத்தவர்கள். ஒளியை பெற்று, ஒரு முறை ஒளியை பெற்று. ஓகேவா, ஆமா. இதே வார்த்தை வந்து சரி ஈஸ்ரேல படிக்கலாம். 4ஆம் வசனம். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க.
கிறிஸ்துவின் வழியிலிருந்து விலகிய மக்களை மீண்டும் அவ்வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியுமா? ம். உண்மையை கற்றுக்கொண்டவர்களை பற்றி நான் பேசுகிறேன். அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டனர். பரிசுத்த ஆவியானவரில் பங்கு பெற்று தேவனுடைய செய்தியையும் வர இருக்கிற காலத்தின் வல்லமையையும் அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். மேலும் அவை மிக நல்லவை என அவர்கள் தமக்கு தானே கண்டு கொண்டனர். ஆனால் பிறகு அவர்கள் கிறிஸ்துவின் வழியை விட்டு விலகினார்கள். மீண்டும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவது கடினம். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை மீண்டும் ஒரு முறை சிலுவையில் அறைந்து விட்டனர். அவர்கள் கிறிஸ்துவுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டனர். ஓகே. என்னன்னா அது மிகவும் அருமையா. ஓகே. என்னதுன்னா அவர்கள் இந்த வசனம் படிக்க மேலும் அவர்கள் மேலும் அவை நல்ல மிக மிக நல்லவை என அவர்கள் தமக்கு தாமே கண்டு கொண்டனர். கண்டு கொண்டனர். கண்டு கொண்டது தான் என்னதுன்னா அந்த பிரகாசிக்கிற ஒளியா. பிரகாசம். ஓகே. அதான் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா என்லைட்டன். இதே வார்த்தை எங்க போட்டிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து ஆனால் எபேசியர்ல இருக்குமா? எபேசியர்லையா? எபேசியர் எஃபிஷியன்ஸ் வரல. ஆமா. பிரகாசிக்கிற மனக்கண்களை தரணும் சொல்லி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல. ஆம். தாம் ஆனால் 17ல இருந்தே படிக்கவா? அதான் கண்டினியூஷன். ஓகே ஓகே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்னாச்சுன்னா வந்து எப்போ இது ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு சுவிசேஷன் கேட்டுட்டு நம்ம ஞானஸ்தானம் பெற்ற உடனே தேவனுடைய பரிசுத்தை கொடுத்து என்ன பண்றாரோ நம்மளை வந்து வளர்க்குறாரு, மெச்சூர் ஆகுறாரு. அந்த பூர்ணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த மெச்சூரிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து துணிகரமா என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த துணிகரமா ஓகே என்ன பண்றாங்கன்னா இந்த ரகசியங்கள், இந்த சந்தோஷங்கள், இந்த எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. டேஸ்ட்னா என்னது? ருசி பார்த்துட்டாங்க. எது வரப்போற நன்மைகள் எல்லாமே. அப்ப இவங்களுக்கு நல்லா என்ன புரிஞ்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு? சர்ச் பத்தி, அந்த பரலோக பத்தி, காலிங், மகிமையான சரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வெல் அண்டர்ஸ்டுட். நல்லா தெரிஞ்சவங்க. நல்லா தெரிஞ்சவங்க. ஓகேவா? ஓகே. அது தெரிஞ்சவங்க அவங்க வந்து ஃபாலோ வராங்க. பின்னாடி போறாங்க. ஓகே. தெரிஞ்சுட்டு பின்னாடி போறாங்க. உலகத்துக்கு திருப்பி உலகத்து மேல ஆசை கொண்டு போறாங்க. போறவங்களை வந்து ஏன் உலகத்து மேல ஆசை கொண்டு இருக்காங்க? இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இப்போ ஏ இருக்கு. ஏ சொல்றது வந்து ஃபியூச்சர், பி சொல்றது வந்து பிரசன்ட். இப்போ ஏ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா காடு. ஓகே, காடு. பி சொல்றது வந்து வேர்ல்டு. என்னன்னா க்ளோரி, உலக மகிமைகள். உலகத்துக்குரியது வந்து அழிஞ்சிரும், இது அழியாமை.
இப்ப நம்ம இது பார்க்கல. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. மகிமை வருது, இது இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க வந்து என்ன இருக்குன்னா பாடுகள் இருக்கு. சஃபரிங். ஆமா. ம். என்ஜாய். ம். ஆஹ் ஸோ ஓகே. ஸோ இதுல என்ன புரியுது? என்னன்னா இது காடோடது. இது இது ஓகே. உலகத்துல உள்ள. ம். இப்ப எதுவும் கிடையாது. இப்போ வந்து சஃபரிங் தான் இருக்கு, பாடுகள் தான் இருக்கு, கஷ்டம் தான் இருக்கு. இப்போ வந்து ம். ஒரு ஞானமான ஒரு ஆள் இருக்கான். ஓகே, அவனுக்கு சத்தியம் வருது. ம். வந்துட்ட பிறகு இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லி சொல்றான். ஆரம்பத்துல வந்து இது கேட்ட உடனே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வியூவா இருக்கு. ம். ஆஹ் புரிதலுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. ஓகே, பைபிள் படிக்கிறதுலாம் நல்லா தெரியுது, புரியுது சொல்லிட்டு ஒருத்தவங்க ம். வந்து இது பண்றாங்க, ஞானசன் எடுத்துடுறாங்க. ஓகேவா? ம். ஆமா. ஏன்னா எடுக்கும் போது அவங்க எல்லாமே புரிதலோட தான் எடுக்கிறாங்க. ஓகே, ஆனா ஆ. போக போக என்ன ஆகுதுன்னா அது கேட்ட இது அவங்க கேட்டதே வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, ம். அதுல என்ன ஆகுதுன்னா ஓகே இது எனக்கு தெரியும்ல, வேற என்ன இருக்கு புதுசா, வேற எனக்கு ம். எனக்கு புதுசா இருக்கு சொல்ற அந்த நோக்கம் வருது. ஓகேவா? ஓகே. ஆனா உலகத்துல அப்படி பார்த்தா வந்து உலகத்துல வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, சயின்ஸ் பயங்கரம் இம்ப்ரூவ் ஆகுது, புதுசு ம். புதுசா ம். கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா வருது. ஓகே, அது ம். பயங்கர ஆமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகேவா? ஆமா. இங்க என்னதுன்னா அடுத்தபடியா என்னதுன்னா இங்க எதுவுமே வந்து கிடையாது உலகத்துல, நீங்க ஆ. உலகத்துல நடக்கமா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த ஆமா. ஆளுக்கு இந்த பையனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப உலகத்து மேல ஆசை இருக்கு. ஓகே, ம். அந்த ம். டெக்னாலஜி, அதோடைய அறிவு, அதோடைய வழிகள் அதெல்லாம் வந்து ஆமா. பயங்கர ம். இதா இருக்கு. ஓகே, ஸோ இந்த எதிர்காலத்தை வந்து இவன் பார்க்கவே இல்லை இன்னும். பார்க்கல. ம். ஆனா இவன் இங்க வந்து கரெக்டா பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. ம். ம். கண்ணால பார்க்கறான். ஆ. உலகத்துல ம். இருக்க ஆட்கள் வந்து நல்லா அறிவு இந்த இது உலக புரிதல் மூலமா எவ்வளவு பெருசா பெரிய ஆளா வராங்க, ம். பயங்கர ம். காசு கிடைக்குது, அந்த இதெல்லாம் இருக்கு. அங்க ஓகே. என்ஜாய் ம். பண்றாங்க பயங்கரமா. இங்க வந்து ஆமா. போய் சூழ்ச்சி அறிவிக்கிறதுனால இங்க என்ன இருக்குன்னா அடி விழுது. சஃபரிங். பாடுகள். ம். வீட்டை கூட வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ம். வந்து ம். அவங்களே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. இங்க ம். வந்து ம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, சில பேர் தான் இருக்காங்க. ஓகே, சில பேர் ம். சண்டை, சில நேரத்துல நம்ம மட்டும் தனியா நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆ. ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ம். ஆமா. இந்த சூழ்நிலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து அவங்களுடைய அழைப்பில இருந்து என்ன பண்ணுது, மாத்த செய்யுது. ஓட்டத்துல அப்போ இருந்து. ம். ம். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில இருந்து அந்த வரப்போற காரியங்கள்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க இந்த பூமியை வந்து பலன் எங்க கிடைக்குது, இப்பயே கிடைக்குது எனக்கு. இப்பவே கிடைக்குது அப்படின்னு பாக்குறேன். ஆ. ஆ. இப்பயே கிடைக்கிறது எனக்கு இம்பார்ட்டன்டா இல்ல அப்புறமா கிடைக்கும்னு சொல்லி இம்பார்ட்டன்டா? இப்ப ம். எனக்கு தட்டுல சாப்பாடு இருக்கு எனக்கு, ஆ. இப்ப எனக்கு ஏதாவது வருதா சொல்றதுதான் வந்து மனுஷனுடைய நோக்கமா இருக்கும். ஓகே, ஓகே. ஓகே. ஆமா. ம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமை ருசி பார்த்து சுத்தி பார்த்து. இனி ம். வரும் உலகத்தை பலனைகளை ஆமா. அவங்க கண்டு ஆமா. அவங்க என்ன பண்றாங்களாம், பின்னிட்டு போனாங்களாம். அவங்க ம். திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, எது தேவனுடைய. ம். குமாரனே அந்த கிருபை என்ன பண்றாங்கன்னா இது வந்து கிரேஸ். ஏன்னா இதுதான் ம். ட்ரூ, இதுதான் உண்மை. ஆமா. ம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக், பொய், ஓகே. ம். டெம்பரரி. டெம்பரரி. ம். ஓகே,
இதை வந்து என்ன வர்றாங்க டெம்பரரி உண்மை சொல்லி நினச்சிக்கிட்டு எனக்கு இப்பயே ஆமா. கிடைச்சா சொல்லிட்டு என்ன ம். பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற அந்த காரியங்கள்லாம் பார்த்து அவங்க மேற்கொள்ளப்பட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு தேவன் கொடுக்குற அந்த கிருபையை காட்டிலும் எது பெருசா இருக்கு, எது பெருசா இருக்கு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கிருபையை என்ன பண்றாங்க, வேஸ்ட் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். விட்டு விலகு. ம். வேஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் வேர்ல்ட்லி லைஃப் கால்ட் லைஃப். கால்ட்னா அழைப்பின் ஜீவியம். ம். ஓகே. அழைப்பின் ஜீவியத்துக்கும் உலகத்தின் வாழ்க்கைக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த வகையில ஒருத்தர் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ம். விழுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அவங்க அந்த கிருபையை என்ன பண்றாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க, போக்கடிச்சாங்க. கிரேஸ். கிரேஸே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, ம். அதான் ஓகே. போக போக ரொம்ப டீப்பா தான் இருக்கு இதெல்லாம். ஓகே, நீங்க ஆ. ஆனா மேல்கிட்ட இப்போ சபையில நீங்க அந்த செர்மஸ்ல கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நோவா வந்து ஜெனிசிஸ் ம். ம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை சொல்ற வார்த்தை என்னது, சென் சொல்ற வார்த்தை. சரி. ஓகே. அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா கண்கள் 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 சொல்லுவோம். கண்களில் கிருபை கிடைத்தது. ஓகே, ஏன்னா படிங்க ஆதியாகமம் 18:3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஆமா. ஆமா. ஓகே, இதே மாதிரி நீங்க ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. ஓகே, இது சென் சொல்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் 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 கூட வரும். ஓகேவா? அதே மாதிரி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. ஓகே, ஆமா. சோ அதே மாதிரி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஆனா 16, 17 17 16 சரி 17 சரி, ரெண்டு வசனம். இதுனா 33ஆம் அதிகாரம். ஓகே. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமா. ஓகே, 17. ஆனா நான் இது 17 தான் படிச்சேன். 16 இருக்கு. ஆமா, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். ஓகே, ஸோ அதே மாதிரி எதுனா சாமுவேல்ல கூட நீங்க பார்க்கலாம். சாமுவேல் 1 சாமுவேல் 20:19 29. ஆனா 1 சாமுவேல் 20 20 சரி, ஒரு நிமிஷம். 1 சாமுவேல் 20 29 29. அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால். தயை சொல்லி அதான் கிருபை கிடைத்ததானால். ஸோ அப்போ சென் சொல்ற அந்த வார்த்தை, எபிரேய வார்த்தை வந்து எங்கெல்லாம் வருதோ அங்க என்ன இருக்குன்னா மற்றவங்க கண்ணில் வந்து தேவனுடைய கண்களில் வந்து கிருபை கிடைத்தது. அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன நான் பார்க்குறோம், எனக்கு அந்த காரியங்கள் வாய்க்கட்டும். எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சிறியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரியவங்க கிட்ட போய் உங்க கண்ணில் தயவு கிடைச்சதுன்னா என் பையனுக்கு ஃபீஸை கொஞ்சம் கொடுங்க. ஆமா, பார்த்து கொடுங்க. ஓகே, ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு தயவு இருந்ததுன்னா பிச்சை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வந்து உதவி செய்றீங்களா. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்றதை நம்ம கேட்குறோம்.
ஓகேவா? ம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை தான் வந்து கிருபை இங்க. ஓகே. என்னதுன்னா வந்து தயவு சொல்லி பார்க்குறோம், இல்லைன்னா வந்து இரக்கம் பாராட்டுறது சொல்லி பார்க்குறோம். அது ஆ மூலமா என்னதுன்னா நோவாவும் அவன் குடும்பமும் என்ன பண்ணப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. காப்பாற்றப்படுது. ஓகே சொல்ற அந்த இதுக்கு யூஸ் பண்றாங்க கிருபை சொல்றது. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் வந்து புதிய ஏற்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கண்கள்ல யாருக்கு கிருபை கிடைச்சதா? உங்களுக்கு, எனக்கு. சபை. ஓகே. ஓகே படிக்கலாம். ஆ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. ஆ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கச்சித்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்களே. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே ஆ அவருடைய அன்பினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லப்பட்டதுன்னா இங்க வர கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா சென், CHEN சென். சரி. ஓகே. ஸோ இப்போ இதோட அர்த்தம் என்னது புரியுது நம்மளுக்கு? அவர் கண்கள்ல நம்மளுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிருக்கு. இறக்கம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ம் இது கிடைக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. இருக்கு. ஆ ஓகே ஆமாம். இந்த இறக்கம் எப்படிப்பட்ட இறக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே எக்ஸ்பிளைன் பண்றாரு படிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து வருங்காலத்துல வந்து என்ன பண்ண போறாரா, இது பாருங்க என்ன சொல்றது, காமிக்க வருங்காலம், ஃபியூச்சர். நம்ம என்ன பார்த்தோம்? ஆமாம். ஃபியூச்சர் தான் பார்த்தோம். ஓகேவா? வருங்காலம் ஆமா. அதான் சத்தியம். ஓகேவா? ஆ, வருங்காலத்தில் விளங்க பண்ணணுமா, விளங்க போதும். தெரியப்படுத்தணுமா, நம்மளுக்கு தெரியப்படுத்தணுமா, இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுமா, இந்த அண்ட சராசரத்துல தூதர்களுக்கு தெரியப்படுத்தணுமா, எல்லாருக்குமே. ஓகே தெரியப்படுத்தணும். இந்த தெரியப்படுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனம் மட்டும் ஒரு வாட்டி படிங்க. 3வது வசனமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோவாக்கினி சொல்றது என்னதுன்னா தேவனுடைய அழிவு. ஓகே இதை அப்படியே புடிச்சுக்கிட்டு லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்தின்றியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சோ பூமியில இருக்க மக்கள் மேல எப்படி வருமா? நினையாத டைம்ல ஒரு கண்ணி போல. இத வந்து அப்படியே நோவாவோட டைமோட கம்பேர் பண்ணுங்க. பூமியில இருக்க மக்களுக்கு எப்படி வந்துச்சு? வெள்ளம், பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஆமா. ஒரு இதுல வந்து என்னாச்சு, ஃப்ளட் வந்துருச்சு. ஃப்ளட் வந்து அழிச்சிருச்சு நோவான் நாட்கள்ல. சோதோம் எப்படி ஒரு கண்ணி, சோதோம் கொமோரா அழிஞ்சது. ஓகேவா? இப்போ பூமியில இருக்க மக்கள் எல்லாமே என்னதான் ஒரு கோவாக்கினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அழிவுக்காக. எப்படி தேவன் வந்து நோவா வந்து அவருடைய கண்கள் மேல் தயவு கிடைத்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டாரோ அதே போல நம்மளுக்கு வந்து தேவனுடைய கண்கள்ல என்ன கிடைச்சிருக்கு? தயவு கிடைச்சிருக்கு சொல்றதை நம்ம உணரணும். வரப்போற மிகப்பெரிய அழிவுல இருந்து கோவாக்கினி அந்த இதுல இருந்து என்ன
பண்ண போறோமா? நம்ம தப்பிச்சு காப்பாற்றப்பட காப்பாற்றப்படும். காப்பாற்றப்பட போறோமா? அதுல வந்து நம்மளுக்கு தயவு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ம். ஓகே. ஆனா ஓகே. ஒண்ணும் நடக்கலையே! ஒண்ணும் எதுவும் மாறலையே! எல்லாம் ஆரம்பத்துல இருந்து இருக்க மாரி தானே இப்பயும் இருக்கு. ம். அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஓகே பார்க்கலாம். ஓகே. ம். ஆனா வந்து எது நம்மளுக்கு புரிதல் குடுக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள், ம். வேதத்தின் வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட நிகழ்வுகள், ஓகே ஹிஸ்டரிய அதெல்லாம் பார்க்கும்போது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இந்த மாற்றங்கள் நடந்தது. ஆ. இப்போ இவ்வளோ பெரிய அறிவு பெருக்கத்துக்கான காரணமே என்னது? இப்போ வந்து ஆ நம்முடைய அப்பா, அம்மாவ காட்டிலும் யாருக்கு அறிவு இருக்கு அதிகமா இருக்கு? நெறைய பேர் என்ன நமக்கு இந்த சொல்றாங்கன்னா, மூத்தவர்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நெறைய அறிவு இருக்கு. ஓகே. ஆ. சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிற காலம் தான் அறிவான காலம். ரொம்ப ஓகே. அறிவு. ஆமா. அவங்கள ம். காட்டிலும் இன்னும் அதிகமா தெரியறது காலம். என்னதுன்னா, ம். என்னதான் இவங்க வந்து வீடியோ பார்த்து, இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும், அவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னது எல்லா உலகத்துல இருந்து என்ன ஆகுது? ம். கிடைக்குது. ம். ஆமா. கிடைக்குது. ஓகேவா? கிடைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரைட் நல்ல ஒரு இதுவும் எடுத்துக்கலாம், கெட்டதாவும் எடுத்துக்கலாம். ஆனா எடுத்துக்கலாம். ம். என்னன்னா இன்ஃபர்மேஷன் வர்றது யார்கிட்ட வருது? இங்க வருது. ஓகேவா? ஆமா. ம். ம். இப்போ ஒரு ஆள் வந்து எப்படி வந்து அறிவானவனா மாறுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக புத்தகங்கள் படிக்கிறதுனால. படிக்கிறது. ஆ. ஆமா. அந்த ம். ம். புத்தகங்கள் வந்து ஒருத்தரும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ல எழுதுறாங்க. எழுதுறாங்க. ஆமா. ம். ஓகே. அப்ப எழுதும்போது அந்த புத்தகங்கள் படிக்கிறாங்க. இப்ப அந்த புத்தகங்கள் தான் என்ன ஆகுது? அந்த டைம்ல வந்து பிரிண்டிங் பிரஸ் மூலமா வந்துச்சு. இப்ப என்ன ஆகுது? ஒரு புக்ஸ் டேட்டாவா ம். மாறி அது மாரி நம்ம கையிலே வாய்ஸ்ல கிடைச்சது. ம். கையில கிடைக்குது. அது புக் மாரி கிடைக்குது. அத காட்டில இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சாங் மாரி கிடைக்குது. இல்லன்னா வந்து ஒரு மியூசிக்ல இது அ வாய்ஸ்ல கிடைக்குது. இல்லன்னா இப்ப ம். யூடியூபாவே என்ன வருது? ஆமா. இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோவே ஆ. வந்துருது. அது. ம். ம். அத ஷார்ட் பண்ணி மெயினா முக்கியமானது கரெக்ட்டா ஒரு சின்ன ஷார்ட் இதா போட்டு விட்டுர்றாங்க. ம். ஸ்டெப்ஸுக்கா இது பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம ஆமா. வரலாறு படிக்கணும்னா அலெக்சாண்டர பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா, நீங்க புக்க படிக்க தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? அதுக்கான ரிசோர்ஸ் ஆமா. போய் பார்த்து தேடி நீங்க தேடி தெரிஞ்சுக்கலாம். கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. ஆமா. ஓகே. அதே மாரி நோவா காலத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றத வந்து பைபிள் ம். வசனத்த வச்சு நீங்க ஆன்லைன்ல வெப்ல வந்து போய் சர்ச் பண்ணிட்டு, எந்தெந்த கத்துக்கலாம். வசனங்கள் இருக்கு, என்ன இருக்கு ஆ. சொல்றத தெரிஞ்சுக்கலாம். ஆமா. அப்போ ம். இவ்ளோ எளிமையா வந்து என்ன இருக்குன்னா, இந்த அ காலங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. அறிவு வந்து ம். பயங்கர பெருக்கம். இதுக்கு காரணமே என்னதுன்னா, நம்ம முடிவு காலத்துல இருக்கோம்னு சொல்றதுக்கு தான். இருக்கு. ம். அதோட அறிகுறியே என்னதுன்னா, முடிவு காலத்தில் அறிவு பெருகும். பெருகி ஆமா. போகும். பெருகி போகும். யார காட்டிலும் சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த ஆட்கள காட்டிலும். ஆ. அறிவு முன்னாடி கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இப்ப என்ன ஆமா. இருக்கான்? பெருகிடுச்சாம். பெருகியிருக்கு. ம். ஓகே. ஏன்னா, அவன் என்ன பண்றான்? நெறைய இத தெரிஞ்சுக்கிறான் இன்ஃபர்மேஷன. ம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் தான். ஒரு குழந்தை வந்து ஒரு 4 பேர் தான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்து வளருதுன்னா, அமேசான் காட்டுல. அந்த 4 பேர் ம். மட்டும் தான் தெரியும். அந்த காட்டுல வந்து இருக்கிற விஷயங்கள் தான் தெரியும். அதே குழந்தை தெரியும். ஆமா. வந்து அங்க இருந்து எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 வயசுல எடுத்துட்டு வந்து ஒரு அமெரிக்கால வளருது. ஒரு 5 வருஷம். ம். அப்புறம் ம். இஸ்ரேல்ல வளருது ஒரு 5 வருஷம். இந்தியால வளருது ஒரு 5 வருஷம். சைனால வளருது 5 வருஷம். இந்த மாரி ஒரு இடத்துலயும் வந்து 5 வருஷம் வளர்ந்து ஒரு 50வது வயசுல வந்து அதுக்கு எப்படி இருக்கும்? ம். நெறைய தெரிஞ்சிருப்பாங்க. நெறைய இது கலாச்சாரங்கள பார்த்து சேனல், கத்துக்கிட்டது. லாங்குவேஜ், மொழிகள் ல எல்லாமே ஆமா. தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். புரியுது. ஆமா. ம். ஸோ இதுதான் நம்ம இங்க வந்து அறிவு அறிவு பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே என்ன கிடைக்குதுன்னா, இந்த அறிவு பெருக்கம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ம். ஓகே. ஒரே நிமிஷம். ஆ. ஒரே அப்படியே இருங்க.
ஓகே. ஸோ இப்போ அறிவு பெருக்கம் வந்து அந்த மாதிரி பெருகி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல வந்து என்லைட். ஓகே. இந்த இது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, இந்த மக்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே, ருசி பார்த்து எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பியும் வந்து உலகத்தால் மேற்கொள்றது அது முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, வரப்போற உலகத்தை பத்தி. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க துணிகரமா இதுக்கு மேல எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு திருப்பியும் பின் வாங்கி போறது வந்து என்னது, அது அவங்களுடைய ஓன் சில டிசிஷன் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல சாய்ஸ். ஓகே, அவங்க துணிகரமா வந்து எனக்கு இந்த கிருபை நான் இல்ல பேலையை விட்டு நான் கீழே இறங்கிற சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நீ காப்பாற்றப்படுறப்பா, தேவனே உன்னை காப்பாத்துறாரு சொல்லி சொன்னாலும், இல்ல நான் இந்த கப்பல்ல ஏறல, நான் இறங்கிடுறேன். ஓகேவா, புரியுதுல நான் சொல்ல வர்றது? புரியுது. ஆமா. என்னன்னா நீங்க ரியலா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னதுன்னா, தண்ணி முழுகிட்டு இருக்கு, ஒருத்தங்க காப்பாத்து கை கொடுக்குறாங்க, இல்ல நான் முழுகுறேன் சொல்லி சொல்றது. அப்போ எதனால அந்த அந்த லெவல் அந்த இது போவாங்கன்னா, எல்லாருமே என்னதுன்னா என்னை காப்பாத்துன்னு சொல்லி கைதான் கொடுப்பாங்க, தூக்கிடுங்க ஏன்னா மூச்சு திணறது எனக்கு சொல்லிட்டு இல்ல. ஆமா ஆமா. ஓகே, அந்த சிச்சுவேஷன் தான் இருப்பாங்க. ஆனா இங்க ஏன் வந்து இதாவதுன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது வந்து ரொம்ப இந்த ஃப்ளஷ் வந்து அதிகமா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாம்சத்துல வந்து அது வந்து இந்த உலகம் வந்து தண்ணியில முழுகிறது வந்து தவளக்கா வந்து அந்த வெப்பமான ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க வச்சா வந்து அது அப்படியே பாயில் ஆகிற வரைக்கும் அப்படியே தவளக்கா அங்கேயே இருக்கும் பாத்தீங்களா? இருக்கும். ஆமா. அந்த மாதிரி கடைசியில வெளியே வர முடியாம செத்து போயிடும் அப்படியே. ஆமா, அதுதான் வந்து மனுஷன் மேக்கிங் ஆகுது. ஸோ இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள அறியாமையே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உலகத்துல வந்து அதிகமா நம்ம வந்து ஈடுபடும் இது அது தேவன் வந்து வான் பண்ணுவாரு, 2-3 தடவை கிட்ட வான் பண்ணுவாரு. அதையும் கேட்காம எப்படி சாலமனுக்கு வான் பண்ணாரோ, எப்படி எல்லாருக்கும் வான் பண்ணாரோ அந்த மாதிரி வான் பண்ணுவாரு. அப்படி அதையும் கேட்காம இருந்தா வந்து அது உலகம் வந்து அவங்களையும் மேற்கொள்ளும் சொல்லி பார்க்கணும். இரண்டாம் மரணத்துக்கு நேரா அதுக்கு ஏதோ துணிகரமா இனி அவங்களுக்கு செலுத்தத்தக்க பலி வேற இது இல்ல. ஓகே, எல்லாம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. சப்போஸ் அவங்க தேவனோட ராஜ்யத்திலே உயிர்த்திருந்தவங்களும் இதே சத்தியம் தான் பொதுக்கி விடும், வேற மாற்றம்லாம் கிடையாது. ஏன்னா சத்தியம் ஒண்ணுதான். ஓகே, அப்ப போதிக்கப்பட்ட அப்ப இப்ப சொல்லி கொடுத்ததுக்கே அவன் கேட்கலன்னா, ஓகே, அப்ப அப்ப சொல்லி கொடுத்தாலும் கேட்க போறது இல்லை. ஓகே, ஸோ அதுவே அவங்களுடைய 2ஆம் மரணமா எழுதி சொல்லி போடுறோம். புரியுதுல்ல இப்போ? ஓகே புரியுது. ஓகே, இப்போ வந்து 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிச்சிருக்கேன் இல்ல, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ படிச்சோம்ல எபேசியர். ஆமாண்ணா, எபேசியர் அது படிச்சு முடிச்சிருக்கேன் 7 அதுல 6 7 8. ஆமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது கிஃப்ட், ஒரு பரிசு. அதனால நீங்க யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. என்னோட முயற்சினால் தான் இது வந்தேன். ஒரு பெருமை பாராட்டதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கோம். யாரு இதெல்லாமே தேவனுடைய திட்டம், பிளான். சரி, இப்போ அந்த படி பாத்தீங்கன்னா இப்படி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம்.
அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னிட்டு வெல்றவங்க அவங்க திருப்பியும் வந்து என்ன பண்றாங்கன்னா, குமாரனை அந்த கிருபையை வேஸ்ட் பண்றதுனால மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்க. அரையிறாங்க சொல்லி போறோம். ஓகேவா? ஆமா. 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனம் படிங்க. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதை முடிவு. சுட்டரிக்கப்படுவதே. அதனால வந்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகுதான்? சுட்டரிச்சிடறாங்க. அவங்க வந்து அழிக்கப்படுறாங்க. அக்கினி வந்து அடிச்சிரும் சொல்றதுதான் வந்து இது. வச்சிக்கிற அக்கினி சொல்லி தேவனுடைய கரத்தில் வெல்றது பயங்கரமா இருக்கும் சொல்றதுதான் பயங்கரமா இருக்கும். ஆமா. ஸோ இது வந்து 2ஆம் மரணத்தை பத்தி பேசுறாங்க. அதே போல அடுத்தபடி நம்ம பாக்குறது எபிரேயர் 10ஆம் அதிகாரம். ஆனா இதுல எதுக்கு மட்டும் சொல்லும் போது அந்த கிருபையை பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 2ன்னு சொன்னீங்களா, ஒண்ணு வந்து தயவு, அவரை இன்னொன்னு என்னது பாவ மன்னிப்பு. ஓகே. என் கிருபை உனக்கு போதும், பூர்ணமாய் விளங்கும். சோ எங்க பாவம் செய்றாங்களோ அங்க வந்து கிருபை பெரியது. ஆமா, மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு பெரிய. ஓகே. சோ அந்த இடத்துல வருது. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ல 26ல இருந்து சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்து படிக்குமான பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஓகே. சோ நியாயப்பிரமாணத்தின்படி 2-3 சாட்சிகளாக மறிக்கிறான். ஆனா எவ்வளோ கொடுமையா இருக்கும் என்னதுன்னா, உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பின்னிட்டு போறது. இஃப் யூ டெலிபரேட்லி சின். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா துணிகரமா தப்பு செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம். இது ஏதாவது துணிகரம் தெரிஞ்சிச்சல. ஓகே. நீ வரும் உலகம் தெளிவான அந்த சுவை சுவைச்சிட்டாங்க. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அந்த ருசிப்பறதோ ருசிச்சுட்டாங்க, தெரிஞ்சிச்சு அவரோட வழிகள் எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்ற மாதிரி அது வந்து என்னதுன்னா டெலிபரேட்லி சின்னிங். ஓகே. இதுல என்ன பண்றாங்க இவங்க? இதுல இந்த விஷயத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்க, என்ன டெலிபரேட்டா தப்பு பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா 25வது வசனம் படிங்க. சபை கூடி வருதலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இவங்க செஞ்ச தப்பு என்னது? அப்ப சபை கூடியதை விட்டுட்டாங்க, அந்த நல்ல ஐக்கியத்தை விட்டுட்டாங்க. நான் வந்திருந்தா யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு புத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கலாம். ஆமா, அந்த வார்னிங் அந்த சத்தத்தை கேட்காதபடிக்கு. ஆமா. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கியத்தை காட்டலாம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பிஸ்னஸ் பெருசாயிடுச்சு. அந்த ஐக்கியத்தை காட்டலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக வேலைகள் பெருசாயிடுச்சு. அந்த ஐக்கியத்தை காட்டலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தின் பாரங்கள், குடும்பத்தின் தேவைகள் வந்து பெருசாயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சண்டே சபைக்கு வந்தாலும் அவங்க மண்டையில வந்து என்ன ஓடிட்டு இருக்குன்னா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது சொல்றது கட்டலும் அவங்க அந்த புத்தி சொல்றதுல என்ன பண்றாங்கன்னா அது உண்மையா ஏத்துக்கல. அவங்க சண்டே போறது, சபைக்கு போறதே நோக்கம் வந்து என்னதுன்னா அந்த ஆலோசனை என்னது, நம்ம சரியா நடக்கிறதுக்கான வழிகள் என்னது சொல்ற அந்த புரிதலோடு போவதுபடிக்கு அவங்க போற நோக்கம் என்ன ஆயிடுது சொல்லி பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு. ஓகே கூடுறோமா, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா,
சொல்லிட்டு ஆ. 2 பாட்டு பாடுறோமா, பாய். வீட்ல வந்து நல்லா பெரிய இது சிக்கன் சாப்பிடுறோமா, ஓகே. ம். சாப்பிட்டு தூங்குறோமா, அடுத்த நாள் எந்திரிக்கிறோமா, வேலைக்கு போறோமா, சொல்ற ஓகே. அந்த விஷயம் மாறிடுச்சு. ம். ஓகே. அப்போ என்னன்னா, அது நம்மளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை சொல்றத விட்டுட்டு, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ம். சபை கூடி வருதலே வந்து ஒரு மிக கிருபையு. அது தேவன் நம்மள வந்து ஆவிக்குரிய வகையில நம்மள வந்து வளர்றதுக்காக தான் தேவன் வந்து இந்த சிஸ்டத்த வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதுதான் ம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஓகேவா? போதகராகவும், மேய்ப்பராகவும், ஆமா. ஓகே. ம். எல்லாரையும் உண்டாக்குறது எதுக்குன்னா, சபை பக்தி விருத்தி உண்டாவறதுக்கு. பக்தி விருத்தி அடையறதுக்கு. ம். அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கேற்ற வளர்ச்சிக்கு வளர்றதுக்கு. வளர்ச்சி ஓகே. வளர்றதுக்கு. ஆமா. ம். அத அந்த நோக்கத்த விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சபைக்கும் சில இடத்துல போறதில்ல. அது ம். அப்படியே போனாலும் வந்து சும்மா கடமைக்கென்று ஒண்ணுமே அந்த புரிதல் இல்லாம, சும்மா ஒரு என்கேஜ்மென்ட் ஒரு ஓகே. ஒரு ம். கோயிலுக்கு போயிட்டு வர மாரி வந்து போயிட்டு வர்றது மாரி இருந்தாங்கன்னா, ஆ. ஆ. அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வீணடிக்கிற மாரி, இல்ல வேஸ்ட் ஆகுற மாரி. அது யூஸ்லெஸ். அது ஆ. வேஸ்ட். அண்ணே, அப்போ இப்ப சபையில இப்ப போதகர் ப்ரீச் பண்றாங்கல்ல, இப்ப ஆமா. சர்ச்சு போகும்போது, இப்போ ஒருவேளை அப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, இந்த நமக்கு அந்த கிஃப்ட்ல வரும்போது ஆவிகளை பகுத்தறிதல், நான் அப்படி கேட்கிறேன். பகுத்தறிதல்னா, இப்போ ஒருவேளை அவங்க உலகத்தின் பார்வையில அதோட ஈடுபாடா இருக்காங்கன்னு சொல்லி அந்த உணர்த்துதல் வருமானம் இருக்குமாண்ணா? அப்படி கிடைக்குமா? போதகருக்கு அப்படி டீச் பண்ணி. அது ஆமா. அதனால தான் வந்து அந்த போதனை குடுக்குறாங்க. ஆனா போதகருடைய வேலை என்னதுன்னா வந்து, சபைக்கு வந்து அது இடரலா இருந்ததுன்னா வந்து, அந்த ஆள்கிட்ட பேசலாம். அதான் தனியா ஒரு சிட்டிங் அவங்க ரெடி பண்ணி, அரேஞ்ச் பண்ணி, அவங்கள திரும்ப கொண்டு வரதுக்கு, கட்டுறதுக்கு இல்ல, எதுவும். இல்ல. ஆ. சபைக்கு அவங்க இடரல் பண்ணாங்கன்னா. ஓகே. ஆ. தனிப்பட்ட ஓகே. முறையில வந்து அவங்க அவங்களோட ஓட்டத்த வந்து ஓடணும். ஓடணும். ஓகே, ஓகே. ஆ. ஓகே. ஆ. சபை வந்து புத்தி சொல்லுதல் தான் குடுக்கும். ஆ. சபையோட போதகரோட வேலை என்னதுன்னா, புத்தி சொல்லுதல், ஆடுகள வந்து சரியா வந்து இதான் வழி சொல்லி சொல்றது தான். ஆ. ஆ. அது ஓகே. வந்து நான் இப்படிதான் போவேன் சொல்லிட்டு இருந்ததுன்னா, அத எதுவும் பண்ண இழுத்து முடியாது. இழுத்து கொண்டு வைக்க முடியாது. ஓகே. ம். நம்ம அதான் 2, 3 தடவ அவங்க கிட்ட சொல்லலாம். ஓகே. ஆ. அதுக்கு ஓகே. மேலயும் அது அப்படிதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவங்கவங்க தான் அந்த அழைப்ப வந்து என்ன பண்ணணும்? நிச்சயப்படுத்திக்கணும். எடுத்துக்கணும். ம். ஓகே. ஓகே. அதனால தான் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஓட்டம்னு சொல்லி பார்க்குறோம். நீங்க ஓடலன்னா ஆ. வேற யாரு ரெடியா இருக்காங்களோ அவங்க போயிடுவாங்க. போயிடுவாங்க. ஆமா. ம். சீட்ட வந்து நீங்க புடிச்சுக்கோங்க. கரெக்ட். ம். ஓகேவா? ஓகே. சபையானது என்ன பண்ணும்னா, இதெல்லாம் சொல்லும். இதெல்லாம் நல்லதுப்பா. இது பண்ணுங்கப்பா. புத்தி சொல்லுதல். ம். அத கேட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது. ஓகே. ம். இல்ல ஒரு கட்டாயத்துக்காக தான் நான் சும்மா வரேன். ஏதோ ம். அது ஒரு நாளடைவுல என்ன ஆயிடுவாங்க? கடின இருதயத்தினால வந்து ஃபுல்லாவே வந்து நின்றுவாங்க. நின்றுவான், எல்லாம் வர மாட்டாங்க. ம். அவங்களுக்கு வந்து இது மேல பெருசா வந்து அந்த சிந்தைகள் நாட்டம் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் நாட்டம் இருக்காது. இருக்காது. ஆமா. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, பின்னிட்டு ம். போறவங்களா ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றேன். ஓகே. புரியுதா இங்க? ஆமா. புரியுது. ம். இதுவும் வார்னிங் தான். எப்படி அடுத்த படியில வர்றது பாவம் சொல்லிட்டு. அது. ஆ. ஆ. அவங்க வந்து சபைக்கு வந்தாலும் சரி, சபை காரியங்கள் ஈடுபட்டாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும்னா, முழு இதயத்தோட, ஒரு ம். புரிதலோட, தேவன் இந்த ஐக்கியத்த உண்டு பண்ணியிருக்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்குது சொல்ற இருக்கிறது. அந்த ம். புரிதலோட பண்ணமே தான் அங்க மெய்யான காரியங்கள் வாய்க்கும். ஓகே. ம். சொல்லி பார்க்குறோம். ஓகே. சரி. அடுத்தபடியா நாம போலாம். புரிஞ்சுச்சுல இங்க? புரிஞ்சுதுண்ணே. ஆனா அப்புறம் இந்த 29ஆம் வசனத்துல, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படிங்கிறதுக்கு, அ அந்த கிருபைய வேஸ்ட் பண்றது, அந்த இதுக்கு மீன் பண்ணி சொல்றாங்களா? ஆ காலின் கீழ் மிதித்துன்னு சொல்லும்போது என்னதுன்னா, இவன் துணிகரமா அவருக்கு கொடுத்த பாவம் அந்த ஆ மீட்ப. ஓகே. துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து அந்த என்னதுன்னா, சொல்ல வர்ற அந்த வசனங்கள வந்து புத்தி சொல்லுதல வந்து கேட்காதபடிக்கு அவங்க என்ன கேட்கல. பண்றாங்க? கீழ விட்டுர்றாங்க. ஓகே. விட்றாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிருபைய வந்து வேஸ்ட் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்றது. குமாரனை வந்து கால்கள் மிதிக்கிறது தான. மிதிக்கிறது. ம். 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 சுத்தமிட்டு. ஓகே. ம். சரி. சரி. ஓகேங்க. அடுத்தபடியா போலாம். ஆ. யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆ.
ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆ, ஒன்றான கர்த்தராகிய தேவனையும் கர்த்தராகிய தேவனையும் அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர். பக்தி அற்றவர்களாக மறுதலிக்கிற பக்தி அற்றவராகிய சிலர் என்ன பண்ணாங்களா? பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்திருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணாங்களா? அவன் பக்க வழியா நுழையிறவங்க என்ன பண்ணுவாங்க? காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. காம விகாரம் சொல்லும்போது என்னதுன்னா மாம்சீக இச்சைக்கு ஏற்றபடி செயல்படுத்துறது. அது 2 வகையில இருக்கு. ஒண்ணு வந்து அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக, இன்னொன்று வந்து சரீர ஆதாயத்துக்காக. சொந்த ஆதாயம் சொல்லும்போது என்னதுன்னா அவங்களுடைய உலக தேவைகளுக்காக. உலகத்துக்கு தேவைன்னா தேவை இருக்கு அவங்களுக்கு. சப்போஸ் வந்து ஏதாவது வந்து பெரிய ஆளா இருக்காங்க ஒருத்தர் சபையில, நல்லவரா ஊழியம் பண்ற எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ஆளுங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவங்களுடைய ஆதாயம் தேவைப்படுது. என்ன ஆதாயம்னா வந்து ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் சபையில ஒரு ஊழியம் பண்ற ஒரு ஆளு, அவர் வந்து பேங்க் மேனேஜரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சபையில வர இன்னொரு நாள் வந்து ஆதாயத்துக்காக என்ன பண்றாருன்னா நல்லா பேசி பழகி என்ன பண்றாருன்னா எனக்கும் பேங்க் லோன் கிடைச்சா நல்லா இருக்கும், நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், இது பண்ணலாம் சொல்லி ஏதாவது ஒரு ஆதாயம். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆதாயம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு சப்போர்ட். அவர் வந்து பிரின்சிபலா இருந்திருப்பாரு இந்த இது. அது மாதிரி என்னன்னா ஒரு ஆதாயத்துக்காக வந்து என்ன பண்றதுன்னா தேடுறது. ஓகேவா? அது ஒன்று இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா அதான் உலக ஆதாயம். எது வேணா இருக்கலாம். காசா இருக்கலாம், அது பொருளாதாரத்துக்கு காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு சலுகையா இருக்கலாம். ஓகே, எது வேணா இருக்கலாம். அதே நேரத்துல மாம்சீக இச்சையை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில போதனைகளை வந்து உள்ள கொண்டு வருவாங்க சொல்லி போடுவோம் அவங்களே. ஆக்சுவலா இவர் யோதா வந்து வேற பேச வந்தவர், சுவிசேஷத்தை பத்தி சொல்ல வந்தவர். அவரு இத பேச வேண்டியதாச்சு. 3ஆம் வசனம் படிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எனக்கு அவசியமாய் கண்டது. அதனால எழுதுறாரு. அப்ப எழுதும்போது அப்படியே படிங்க 5ஆம் வசனத்துல இருந்து இல்ல 11ல இருந்து படிங்க. 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுட வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாங்க? இவர்களுக்கு ஐயோ, ஐயோனா காலி. ஆமா. 2ஆம் மரணம். ஏன் சொல்லி பார்த்தோம்னா இவங்க எந்த வழியில தேர்ந்து கொள்றாங்கன்னா, எப்படி இது ஆரம்பிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா பொறாமை. ஓகே, எப்படி பொறாமை சொல்லி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளேயே இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுனா, இது காயின் ஆபேல் 2 பசங்க தான் இருந்தாங்க. ஆபேல் கொடுத்தது தேவன் அங்கீகரிச்சார், காயின் கொடுத்தது தேவன் அங்கீகரிக்கல. இப்போ சபையில வந்து எப்படி நடக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சபையில இருக்காங்க. ஓகே, அஸ்திபாரத்தை தெரிஞ்சவங்க, ஒருத்தங்களுக்கு வந்து என்ன இருக்கா, நல்ல டேலண்ட் இருக்கு, பேசுறதுக்கான டேலண்ட் இல்ல, நடத்துறதுக்கான டேலண்ட் இருக்கு, நடத்துறதுக்கான டேலண்ட் இல்ல, பாடுறதுக்கான டேலண்ட் இருக்கு, பாடுறதுக்கான டேலண்ட் இல்ல. ஓகேவா? சோ அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதன்படி என்ன பண்ணலாம். ஆமா. நீ பேசுறது வந்து அந்த அளவு மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து புரியல, ஒருத்தவங்களுக்கு வந்து திக்கி பேசுற, சரியா ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேது, ப்ராப்ளம் இருக்கு சொன்னா பரவாயில்ல, நீ எப்படி பண்றியோ பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? தேவன் வந்து
எப்படி உன்னை அழைச்சிருக்காரோ அந்த வகையில ஆ கொடுத்த இதுல வந்து நீ சந்தோஷமா நீ ம் செயல்படு. நீ அவனை போல ஓகே உன்னால முடியும் ஆகணும், அவனை போல நான் வந்து இதா வேணும் சொல்லி நீ என்ன பண்ணாத, அதை நீ நாட ஆமாம் கம்பேர் பண்ணாத. நாடகம் ம் ஓகே. ஸோ ஓகே இதெல்லாம் வந்து நீங்க பவுலோட விஷயத்துல நீங்க பார்க்கும்போது அவருக்கே திக்கு வாயி அந்த இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஆ ஆ ஆ. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வரலாம் நம்ம ம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு படிங்க. ம் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஆ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆ நான் என்ன பண்ணேன், அல்லாம் ஞானமா நான் பேசுறது எதுவுமே பேசல. ஆ உங்ககிட்ட வெறும் இயேசு கிறிஸ்து வந்தாருப்பா, அவர் சிலுவையில அறையப்பட்டாருப்பா, அவர் நீங்க ஆ விசுவாசிங்கப்பா சொல்லி மட்டும் ஆ தான் சொன்னேன். அவ்வளவுதான் எனக்கு சொன்னேன். தெரியும். ஓகேவா? ஆ ஆ ஆ அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஆ உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் ம் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ம் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. ஓகே. ஆமா ஸோ அப்ப என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது என்கிட்ட டேலண்டே இல்லை. ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, நான் ரொம்ப எனக்குள்ள வீக்னஸ் இருந்தது. நான் பேசுறதுக்கு ஆ கூட என்ன பண்ணேன்னா தயங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? ஓகே ம் ம் ஸோ எலக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் கிடையாது. எலக்வன்ஸ்னா என்னதுன்னா, இவர் அப்போலோ பார்த்துருப்பீங்களா? ஆமா ஆ அப்போலோ வந்து பயங்கர பேச்சாற்றல் உள்ளவர். அந்த பேச்சில் கரெக்டான பாயிண்ட்டையும் கொடுத்து கவர்ந்து இழுக்கிறது. கவர்ந்து கவர்ந்து இழுக்கிற ஆளா இருப்பாரு. அதை பார்த்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து நான் அப்போலோ சேர்ந்தவன். ஆமா ஆ அந்த அளவு ஆமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேச்சு திறமை உள்ளவர். ம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க படிச்சீங்கன்னாலே தெரியும். ஓகேவா? ஆமா ம் ம் யாரும் முன்னாடி வாக்குவாதம் பண்ண முடியாத அளவுக்கு பேசுற திறமை உள்ளவர். பேசுவார். ஆமா அவன் முன்னாடி நிக்க முடியாது. ஆமா ம் ஓகேவா? பேச்சில் வின் பண்ற மாதிரி அதை 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 பார்க்குற மக்கள் என்ன ஆவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. எல்லாரும் என்ன அட்ராக்ட் ஆகும். ஆமா ஆ அவரை போல பேச முடியாதுப்பா, அவர் பேச செம்மையான முடியாது. பேச்சாளர்ப்பா அப்படி சொல்லும் ஆ போது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வந்து பொறாம வரும்? இப்போ பவுலுக்கு வரும் கண்டிப்பா. அவர் இருந்தாருன்னா வரும். பேச முடியாத ஆளுகளுக்கு வரும். ஆனா பவுல் வந்து அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஆ ஓகேவா? ஆமா ஸோ பேக் டு இந்த யூதா வந்துருங்க. இப்போ யூதாவில் நம்ம பார்க்கறது என்னன்னா வந்து எப்படி அது உள்ள நுழையுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிறு சிறு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் சபையில. ஓகே ம் ஓகே. அப்போ பொறாமை. ஆ நிறைய பேர் வந்து அங்கீகாரம் யாருக்கு கொடுப்பாங்க? நல்ல திறமை உள்ளவங்களுக்கு திறமையில உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது அங்கீகாரம் கிடைக்கும். கிடைக்கும். திறமை இல்லாதவங்க கீழே தள்ளப்படுவாங்க. ஆ ஓகேவா? அது ஏன்னா பூமியில தானே இருக்காங்க, மனுஷன் ஆமா தானே எல்லாருமே. கரெக்ட். ம் ஓகே. அவங்க ஆ என்ன வானத்துக்கு போயிட்டாங்களா? எல்லாரும் வேற ஒரு சரீரத்துக்கு போயிட்டாங்களா? கிடையாது. இல்ல அவங்களுக்கு என்னென்ன சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சரீரத்தோட கேப்பபிலிட்டி படி தான் அவங்களால இயங்க முடியும். முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் பொறாமை வருது. பொறாமை வந்தவொடனே ஆதாயத்துக்காக, அந்த ஆ பதவிக்காக, அந்த பொருளுக்காக, அந்த இடத்துக்காக, அவங்க ஸ்டேஜில் உட்கார்றதுக்காக, நானும் பெரிய ஆளா காமிக்கிறதுக்காக ஆம். என்ன பண்ணுவாங்க, பிள்ளையாமோட வழியிலும்படி பின்னாட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, மக்களை வந்து தப்பான வழியில ஆ அவங்களுக்கு விரோதமா செய்ய ஆமா வச்சு ஓகே அவங்க அழிவுக்குள்ள கொண்டு போவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அங்கீகாரம், இப்போ எப்படி மோசே வந்து ஆஹ், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எல்டரா ஆமா இருந்தா ஊழியக்காரர். லீடரா இருந்தாரோ, அதே போல சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து போதகரா இருக்கலாம், தேவனை ம் அமைச்சிருக்கலாம். அந்த அமைப்புக்கே என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களை தான் தெரிந்து கொண்டாங்க, நான் எங்களை தெரிந்து கொள்ளலையா நீங்க தெரிந்து கொள்ளையா? சொல்லிட்டு அந்த தப்பான மக்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் கூடி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ கோரா கோரா கூட்டத்தார் மாதிரி கோராகி கூட்டத்தார் மாதிரி. ஆமா, எப்படி ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படிதான். ம் ஓகேவா? அதனால என்னதுன்னா இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் தேவன் என்னை அழைச்சிருக்காரு. அழைச்சிருக்காரு. ஆமா ஓகே, நான் அதை சொல்றேன். சப்போஸ் வந்து எனக்கு நிறைய தாளந்து இருக்கு. ஓகே, ம் ம் நான் சொல்லும்போது இன்னொருத்தவங்க வந்து எட்ரல் ஆகுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ அது அவங்க கரெக்ட் பண்றது அவங்களோட வேலை. ம் ம் ஓகே ம் நான் வந்து இங்க சுவிசேஷம் சொல்றேன். ஓகேவா? அதே நேரத்துல அவங்க வந்து என்கிட்ட டைரக்டா சொல்றாங்கனாலும் சரி, ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து எந்த வித மனக்கசப்பும் எனக்கும் கிடையாது. ஆமா ஓகேவா? ஆ So, அது ரெண்டு பேருமே எல்லாருமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இப்போ பண்ணிக்கலாம். என்னதுன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காயின் ஆபேல் விஷயத்துல யார் வந்து சரி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் வந்து ஆபேலை அங்கீகரித்தார், காயினை ரிஜெக்ட் காயினை பண்ணார். இப்போ உங்க வீட்ல வந்து 2 பசங்க இருக்காங்க. அப்போ 2 பசங்க வந்து நல்லா வரைஞ்சிருக்காங்க. ஓகே, நல்லா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லா வரைஞ்சிருக்கு, இன்னொரு பொண்ணு வந்து ஒரு கம்மியா வரைஞ்சிருக்கு. ஓகேவா? நல்லா வரையல. நீங்க அப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்லா கொஞ்சம் ஸ்மாரா வரைஞ்ச பொண்ணுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேரிங் தேவை, நல்லா வரையணும், என்கரேஜ்மெண்ட் கொடுப்பேன். என்கரேஜ் பண்ணுவீங்க, நல்லா வரைஞ்சிருக்கப்பா, சூப்பரா வரைஞ்சிருக்கப்பா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா சொல்லுவேன். ஆமா. உங்க நல்லா வரைஞ்ச பொண்ணு என்ன சொல்லுவீங்க? நல்லா வரைஞ்சிருக்கா, சூப்பரா வரைஞ்சிருக்கா சொல்லுவீங்க. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலா தான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க. ட்ரீட் பண்ணணும். ஆமா. ட்ரீட் பண்ணலனா என்ன ஆகும்? அதான் உங்களுக்குள்ளே அந்த ஏற்றத்தாழ்வு வந்துரும். வராம வந்துரும். ஓகேவா? ஆனா காட் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாரு? காயின் ஆபேல அவன் என்ன பண்ணாரு? ஆபேல் நல்லா வரைஞ்சவனை வந்து அங்கீகரிச்சாரு, நல்லா வரையாத காயினை வந்து அங்கீகரிக்கல. அப்ப என்ன சொல்றாரு? நீ நல்லா வரையில பண்ணீங்க, நீ ஒழுங்கா வரைஞ்சிட்டு வா சொல்றாரு. உண்மைதான் சொல்றேன். ஓகே, கரெக்ட் பண்ண வேண்டியது யாரு? தகப்பன் வந்து 2 பேருமே ஈக்குவலா ஹேண்டில் பண்ணுமா, இல்லனா தப்புனா தப்புன்னு சொல்லணுமா? ஓகே, அப்பதான் காட் ஹேண்டில் பண்றாரு. ஓகேவா? அப்ப தப்பு செஞ்சவனை வந்து தப்புன்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன இருக்கு? பொறாம வருது. வந்தாலும் காட் என்ன பண்றாரு? நீ தான் தப்புன்னு சொல்றாரு, நீ தான் கரெக்ட் பண்ண சொல்றாரு. அப்ப அதே மாதிரிதான் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பரா ஒருத்தரை வந்து தேவன் ஏற்படுத்தினார்னா, அது தேவன் தான் ஏற்படுத்தினார்னா, அதை பார்த்து சில பேருக்கு பொறாம வந்தா அது யாரோட தப்பு? அவங்களோட தப்பு தான். எல்லாம் வந்து ஓகே, ஒரு 5 வருஷம் நீ இருந்த, ஒரு வருஷம் நீ இருந்தா, அடுத்த வருஷம் இவன் இருக்கட்டும் சொல்லி சொல்லுவாரா காடு? அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீ நல்லா இருக்கிறல்ல, நீ நல்லா இரு, நீ நல்லா பண்ற, நீ நல்லா பண்ணு. அவன் நல்லா பண்ணவே இல்லை, அவன் நல்லா பண்ற வரைக்கும் அவன் இம்ப்ரூவ் ஆகட்டும். ஓகே, இல்லப்பா அவன் மனசு கஷ்டப்படும்பா, அதனால அவனை ஒரு வருஷம் வச்சுக்கோங்கப்பா அப்படி சொல்லுவாரா காடு? அல்ல, சொல்ல மாட்டாங்க. அதுல அங்க கஷ்டப்பட்டுக்கோ. ஓகே, நீ திருந்து, மனம் திருந்து, மாத்திக்கோ. இதுதான் காடுடைய வழி. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து நம்மளும் கரெக்டா இருக்க முடியும். பசங்களுக்கு வந்து ஹார்டா சொல்லணும்னா ஹார்டா தான் சொல்லி ஆகணும். அது பொறாம வந்ததுன்னா பொறாமையை வந்து அவங்க கிட்ட மாத்ததான் செய்யணும். அது நிமித்தம் அவங்க கெட்டு போனாங்கன்னா கெட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னதுன்னா ஸ்மார்ட்டா பண்றோம் சொல்லி நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நம்ம ஸ்மார்ட்டாலாம் பண்ணல. சில டைம்ல அங்க தப்பு சொல்ற அந்த இது கட்ஸே இழந்துடுறோம். அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காகவே அதை விட்டுறோம். அது ஆமா, கரெக்ட். காட் வந்து அப்படி பண்ணல. இது தப்புனா தப்புன்னு சொல்றாரு, அதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ, மனம் திரும்பு, அந்த வழியில இருந்து சொல்றாரு. அப்பதான் உணர்வடைவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா அவங்க தப்பிதங்களோட நம்ம என்ன பண்றோம்னா கூட அது பங்காளியா மாறிடுறோம். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிறது தான். ஓகே, அதிகமா நம்ம தேவனோட வழியில நம்ம படிக்கும் போது, நிறைய தியானிக்கும் போது இந்த வசனங்கள்லாம் போதகர் வந்து செர்மன்ல எடுத்திருக்காரு. ஓகே, அவ்வளவா நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சபை ஐக்கியத்துல நம்ம என்ன பண்ணோம், இதை கேட்டதை வந்து நம்ம இதயத்துல நம்ம வச்சுக்கிறோம். அது மூலமா நம்ம என்ன வரும்? புத்தி சொல்லுதல், என்ன மாதிரி நடந்துக்கணும், நான் என்ன மாதிரி புரிதல, அப்ப என்னோட மைண்ட்ல என்ன இருக்கு, அப்ப நான் இதை புரிஞ்சதுனால தான் என்னால என்ன பண்ண முடியுது, அதுவா நான் செயல்படுத்துறேன், நான் இது பண்றேன். செயல்படுத்தும் போது நான் எதை பத்தியும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஓகே, சோ என்ன ஆரம்பத்திலே வந்தாலும் இந்த வார்த்தை, அந்த புத்தி சொல்லுதல் அதை வெளியே போக வச்சிரும். கரெக்ட், அதுதான் தேவன் ஹெல்ப் பண்றாரு. ஓகே, சரி, அப்படியே படிங்க 12ல இருந்து. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்து. ஆனா கம்யூனியன் சொல்றாங்களா? கரெக்ட், கம்யூனியன். கம்யூனியன்ல சபை ஆள்தானே இவங்க? ஆமா, क्वेश्चन எழுதி வச்சிருக்கேன். அதாவது கம்யூனியன் பத்தி இது கேட்கணும். இவரோட பாடத்துல வந்தா சொல்லுங்க, இல்லனா கிளியர் பண்ணுங்க. கம்யூனியன் நம்ம தனியா பார்க்கலாம். அது நீங்க தனியா இது முடிஞ்ச உடனே நம்ம கம்யூனியன் பார்க்கலாம். ஓகே, நான் அதான் எழுதி வச்சிருக்கேன். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து
பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறாங்கன்னா இவங்களுக்கு போதகர் சொல்ற அட்வைஸ் தேவையில்லை, இவங்களுக்கு வந்து சபையில வந்து புத்தி சொல்லுதல் தேவையில்லை. இவங்களுக்கு என்ன இருக்கு, நாங்க இவங்களே ஒரு எங்களுக்கு என்ன பண்ணணும். ஓகே, ஆமா. தானே முளைத்து தானே தலைவர். ஓகே, ஓகே. இந்த மாதிரி என்னதுன்னா தானே முளைத்த தானே தலைவர். இவங்களே ஒரு பைபிள் எழுதி இவங்களுக்கு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி தான். இவங்களே ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்களே வச்சுப்பாங்க. இவங்க ஒரு இது கீழே வர மாட்டாங்க, சிஸ்டத்துக்கு கீழே வரணும். இவங்களுக்கு இது கிடையாது. ஓகே, தேவன் வந்து ஒரு எப்பவுமே அமைப்பு வைக்கிறாரு. யாரு லீடரு, யாரு கீழே இருக்கணும், நீங்க இயேசு கிறிஸ்து கீழே இருக்கணும், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழே இருக்கிறாரு. ஓகே, அப்போஸ்தலர் இருக்காங்க, அவங்க கீழே தான் நீங்க வரீங்க. 12 சிங்காசனம் எப்போஸ்தலர் இருப்பாங்க. அப்புறம் சொல்ற அந்த சிஸ்டம் தான் இருக்கு. ஓகே, அது கீழே தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, இல்ல நாங்க கிடையாது, நீங்க மட்டும் எப்படி எங்களுக்கு முன்னாடி போவீங்க, எங்களே நாங்க பெரிய ஆள் கிடையாதா சொல்லி இவங்க எதிர்த்துக்கிறாங்க. சரி, அப்படியே படிங்க. இவர்கள் காட்சிகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரச்ச மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். ஓகே, எத்தனை சொல்றாங்க பாருங்க. ஆமா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மார்க்கம் தப்பி வழி தப்பி ஓகே நல்லா ஒழுங்கா போயிட்டு இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்க, இந்த பொறாமை நிமித்தம் இந்த காரியங்கள் நிமித்தம் விலகி போயிட்டாங்க. வகையில வந்து என்ன ஆகுதுன்னா பின்னிட்டு விழுறதுக்கான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஒண்ணு உலகத்தின் மேல் ஆசை கொண்டு அது வந்து பெருசா தெரியறதா இருக்கு சொல்லி போகிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தது என்னது, சபை கூடுவர்தலை விட்டு விடாமல் சொல்றதெல்லாம் வந்து கேட்காம சும்மா போறது. ஓகே, அப்புறம் ஒரு ஐக்கியத்துக்கு அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணாங்க, விலகி விழுற சிச்சுவேஷன் ஆகுது. இன்னொன்னு வந்து தாளந்து அந்த ஆதாயங்கள் அந்த இதுக்காக போறவங்களா இருக்காங்க. பொறாமை. இவங்களுக்காக காரில் வைக்கப்பட்டிருக்கு. 2ஆம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை படிங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நாங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஜென்ம சுபாவத்தார்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருந்த அதே குணம். அது ஜென்ம சுபாவத்தார்னா மாம்சத்தின் வழியின்படி நடக்கிறவங்க. ஓகே. ஓகே, ஜென்ம சுபாவத்தார் do not have spirit. அவங்க ஆவி இல்லாதவர்கள்லாம் பரிசுத்தாவி அவங்க விட்டு போயிடுச்சு. ஓகே. ஓகே, அதுதான் இங்க நம்ம பார்க்கறோம். ஓகே. அவங்கள வந்து என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள அக்னியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க, ஆனால் விழுந்துடாதீங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம இது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, என்ன கம்பேரிசன் சொல்லி பார்த்தோம்னா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து யார் வருவா நம்ம சபையில? ஓகே. புரியுதா? இந்த லிஸ்ட்ல வந்து இவங்க இப்படி பண்றாங்களா, அவங்க அப்படி பண்றாங்களா சொல்லி நம்மளுக்கு நம்ம ஆள் பார்த்து நாமளே அதுல ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரோம், ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிரோம். ஓகேவா? சோ அதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. ஸோ
அது ஏற்ற வழியில தேவன் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தப்பு பண்ணாங்கன்னா போதகரை என்ன பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. தப்பு செய்யற அந்த சகோதரர்கள் யார் மேல யாருக்கு விரோதமா தப்பு செய்யறாங்களோ அந்த சகோதரர்களே வந்து பேசுவாங்க. ஓகே. பேசுவோம். அப்போ என்னதுன்னா முழு மனதோடு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாருமே அன்பு செலுத்தணும். ஓகேவா? அப்படி தப்பு செய்யறவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க சொல்றாங்க. ஓகே. ஒரே நிமிஷம். ஆப்பா வந்துட்டேன். ஓகே. ஆபீஸ் ஒர்க் பிக் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே. ஓகே. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரெண்டு பேரும் 2:20 தானே? ஆ. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு? தெரியாம இருந்தாலே நல்லா இருக்கும். எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் விலகி போறதுக்கு. ஓகே. ஸோ அசுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்களாகிட்டு எல்லாத்துலயும் விலகிட்ட பிறகு திருப்பி அதனால் மேற்கொள்ளப்பட்டால் சொல்லும் போது இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்த்தோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா?
நாயானது தன் கக்கினதை திருப்பியும் தின்னவும் ம், கழுவப்பட்ட சேற்றி புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. சம்பவித்தது. தெளிவாக இருக்கு. Okay. இதுவும் 2ஆம் மரணத்தை பத்தி பேசுறாங்க. பேசுறாங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்க வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். ஓகே, அந்த கிருபையை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஓகே. வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது ஏதாவது ஒரு ரீசன்னால, உலகத்தின் ஆசையினால, உலகம் ஐஸ்வர்யத்தினால, உலக பெருமையினால, பொறாமையினால, ஓகே, இல்லைன்னா ம். வந்து சும்மா இருக்கிறதுனால. ஓகே. ஓகே, ம். சும்மா இருக்கிறதுனால எப்படின்னா மண்ணில் போச்சு வைக்கிறதுனால. ஆ. நான் பார்க்குறோம்ல அந்த ஓமைகள் எல்லாம் ஆமா, ஆமா. சொல்லுவாங்க ஓமைகளை. ஓகே, ஆமா. ஸோ மண்ணில் போச்சு வைக்கிறதுனா என்னது? எந்த வித வேலை செய்யாம சர்ச்சில் இவ்வளோ சர்ச்சு வாய்ப்பு கொடுத்துருந்தோம், அதில் வந்தும் எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் அது கேட்காம இருந்தாலே என்ன ஆயிடுது? ஆமா. அது அப்படியே போச்சு வச்ச ஸ்டேஜ் தான். அப்படியே தான். ஸோ அதான் நம்ம பார்க்குறது. அதனால தான் கெஹனா சொல்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கெஹனா என்னதுன்னா வந்து அழிவு, அதுதான் பெஸ்ட். பெஸ்ட் பொருளை என்ன பண்ணுவாங்க? எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி. அதுதான் சொல்லி பார்க்குறோம். ஓகே, சரி, மத்தேயு 12ஆம் அதிகாரம் வரலாம். 43ஆம் வசனம். 43, 44, 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளே தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இது வந்து என்னதுன்னா அந்த பேதுரு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுதான் சொல்றாங்க. ஓகே, ஆனா இங்க வந்து சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் சொல்லும்போது இஸ்ரேல் நாட்டை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? சொல்றாங்க. ஆமா. இயேசு கிறிஸ்து வந்து இது பண்ணிட்டாரு. ஓகே, திருப்பி அந்த பொல்லாத ஆவி வந்து என்ன பண்ணுது? முன்னிலைமையும் பின்னிலைமையும் மோசமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. சரி, வேற வசனம் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து ஆதாயத்துக்காக வந்து இருப்பாங்க சொல்லி தீமோத்தேயோட தீத்துல சொல்லுவாங்க. தீத்து தீமோத்திலையும் வரலானே அவர்களுடைய வயிற்றுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க, சாப்பிடுங்க. ஆமா. ஒரு வசனம் இருக்கு வைப்பா, எதுனா தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமா. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா இருக்கும். அப்பிரயோஜனம்னா என்னது? பிரயோஜனம்னா என்னது? பிரயோஜனா யூஸ்ஃபுல் தான்மா. அப்பிரயோஜனம்னா யூஸ்லெஸ். ஓகே. வீணுமா இருக்கும். அப்ப எதை பத்தில சொல்றாரு? புத்தியினமான தர்க்கம். புத்தியினமான தர்க்கம்னா இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து அதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இல்ல இப்படிதான், இல்ல இப்படிதான், இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், இப்படிதான் அது சொல்றாங்க. அது கடைசியில எங்க போய் நிக்குது? நீங்களும் சொல்றத அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்க முடியாது. ஆமா, அது வேஸ்ட் தான். டைம் வேஸ்ட் தான். என்ன பண்ணணும்? கட் ஆஃப், விட்டு விலகிடணும். ஆமா, விட்டு விலகிடணும். இல்லைன்னா அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தர்க்கத்துக்கு தான் போய் சரிங்க சொல்லி வந்துட வேண்டியதுதான். விட்டு விலகு. நெக்ஸ்ட் என்னது? வம்ச வரலாறு. வம்ச வரலாறு. வம்ச வரலாறுனா என்னது? நான் கிறிஸ்தவ இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்டவனா இருந்தேன், இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தேன்,
என்னைய வந்து நான் எப்படி இந்த நிலைமையில இருந்து தேவன் இந்த நிலைமையில என்னை மாத்திட்டாரு. ஆ, நான் ஆ. வந்து ரொம்ப பயங்கர பாவியா இருந்தேன். என்னை இந்த இதுல இருந்து எப்படி இந்த இதுல எடுத்துக்கிட்டாரு ம். சொல்லி தங்களுடைய சுய பெருமையையும் ஆ, தங்கள் கடந்து வந்த அந்த உலகத்தின் காரியங்களையும் சொல்றாங்க. ஆ. அது என்னது? வேஸ்ட். வேஸ்ட் தேவையில்ல. ம். ஓகே. எது தேவை சொல்லி பார்த்தோம்னா, நாங்க வந்து ஆரம்ப காலத்துல இந்தந்த இடத்துலலாம் ஊழியம் பண்ணோம். ஓகே. ம். அப்போ வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பதில் சொன்னோம். ஓகே. ஓகே. அது வந்து என்னவா இருக்கு மக்களுக்கு ஆமா. பிரயோஜனமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா? அப்ப சுவிசேஷத்தையோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன படுத்துறது. பண்ணாரு? ஆமா. அவரையும் மகிமைப்படுத்தவே வந்தேன். அவரோட சாட்சியா சொல்லவே வந்தேன். ஓகே. வந்தேன். ஆமா. இயேசு கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்துக்கும் சாட்சியா வந்து அவரை மகிமைப்படுத்துறவங்க தான் ஓகே. ம். அப்படி இருந்ததுன்னா நான் வந்து உலக காரியங்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துறதுனால முடியாது. ஓகே. ஆ, ஆ. சுவிசேஷ நிமித்தம் தான் நீங்க தேவனை மகிமைப்படுத்த முடியும். மையப்படுத்த முடியும். ம், ம். உலக காரியம்னா என்னதுன்னா நான் 2 ரூபாவோட வந்து இப்ப 2 கோடிக்கு அதிபதி ஆயிட்டேன். இதுவாயிட்டேன். ஆ. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றது என்னதுன்னா உலகத்துல ஆசீர்வாதம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தன் உலகத்துல இருந்து பிரிச்செடுக்கப்பட்ட ஒரு ஆளை வந்து திருப்பி என்ன பண்றீங்க? பழைய இது ஏதாவது பார்க்குறோம். ஆமா. உலக ஆசீர்வாதம் வரும் சொல்லி என்ன பண்றீங்க? உலகத்து ஆசையை வந்து காமிக்கிறீங்க. அப்படியே காமிக்கிறது தான். ஆ, ஆ. ஓகே. சோ இதுக்காக நம்ம காட் வந்து இது பண்ணலையே, அழைக்கலையே. ஆமா. ஆனா அப்படின்னு தான் பார்த்தாலும் இப்போ ஒண்ணு தோணுது. சரியா தெரியல. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயுமே அவர் 30 வயசுக்கு முன்னாடி இருந்தத பத்தி பேசவே இல்லையே. ஆமா. சர்ச் வேலைய பத்தி, அவங்க ஃபேமிலிய பத்தி பேசவே இல்ல. ஆ. அவரும் பேசல, வேற யாரும் பேசல. பவுல் வேணா பேசவே இல்ல. பேசியிருக்காரு. பேசியிருக்கிறது என்ன சொல்லுவாருன்னா, அது அப்பமும் குப்பையுமா நினைக்கிறேன் சொல்லுவாரு. கரெக்ட். அதெல்லாம் குப்பை தான்ட்டாரு. ஆ, விட்டேன். ம். ஓகே. அந்த தற்பெருமை, அந்த பேச்சு அது எதுவுமே கிடையாது யார்கிட்டயுமே எங்கேயுமே. இல்ல. ம். கிரியேட் பண்ணல அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா. ரைட். ம், ம். சோ சரி. நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. நியாயப்பிரமாணம். இது இது ஜீனியாலஜி சொல்லும்போது அந்த வம்ச வரலாறு சொல்லும்போது இந்த யூதர்கள் மத்தியில என்ன இருக்கும்னா, நான் இந்த ராஜவம்சம் நானு. நான் வந்து ஓகே. தாவீது வம்சம். நான் வந்து இவங்க வம்சம் சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. அது வேற இல்லாம நம்ம வந்து யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆபிரகாமுடைய சந்ததி மக்கள். நம்மளாம் வந்து அது பெருமையா பேசுவாங்க. பிரித்தெடுப்ப நம்ம வந்து ஒரு தேவனால் வந்து சூஸ் பண்ணப்பட்ட மக்கள் சொல்ற அந்த இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து அந்த மாம்சீக வகையில நம்ம கிறிஸ்துவும் அறியும் யாரையும் அறிவோம். நம்ம யார மட்டும் தான் அறிஞ்சிருக்கோம். தேவனுடைய வழிகளை அது மூலமா மீட்பு அது நம்ம அறிஞ்சிருக்கோம். ஓகேவா? கிறிஸ்துவ மரியம் சொல்லும்போது என்னன்னா இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேல்ல இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதனால நான் பெருமைப்படுறேன். திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க. ஏன்னா இடையில பிரேக் ஆச்சு. கிறிஸ்து இயேசு இஸ்ரேலரா இருக்கிறதுனால நான் இஸ்ரேல் நாட்டுல நான் பிறந்ததுனால நான் பெருமைப்படுறேன் சொல்றது காட்டிலும் நாடு அந்த அந்த குலம் கோத்திரம் இல்லைன்னா வந்து அந்த வம்சத்துல பிறந்ததுனால நான் வந்து பெருமைப்படுறேன் சொல்றது காட்டிலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கார். என்னையும் மேல கிருபையா இருக்கிறாரு. நான் என்ன பண்றேன்? பெருமை கொள்றேன். ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். என்னன்னா பூமிக்குரிய ஒரு காரியங்களுக்காக இல்ல பூமியில இருக்கிற ஒரு பதவிக்காகவோ இல்லைன்னா அந்த வம்சத்துக்காகவோ நான் பெருமைப்படாதது பிடிக்கும். நான் ராஜவம்சம், நான் ஜமீன்தார் வம்சம், நான் 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வந்து ஜமீன்தாரா இருந்தாரு. அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அது நீ என்ன வேணா இருந்துட்டு போ, இல்ல பிச்சைக்காரனா இருந்துட்டு போ. ஓகே. இங்க பாயிண்ட் என்னதுன்னா தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்காரா, அதுதான் முக்கியம். சொல்றதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறது. ஓகே. சோ அது யூதர்கள் மத்தியில வந்து அந்த இது பெருமை பாராட்டுறது இருந்தது, அந்த இதெல்லாம் இருந்தது. அதை பத்தின ஆர்குமெண்ட்லாம் வந்து புரஜன மக்கள்கிட்ட பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் விட்டு விலகு சொல்லி போகுது. ஓகேவா? அப்புறம் நியாயப்பிரமாணத்தை பத்தின இதுனா என்னன்னா நியாயப்பிரமாணம் சொல்றது இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு பிராக்டிகலா இப்ப சொல்லி நடக்கிற சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகேவா? நம்ம மத்தியில நடக்கிற சிச்சுவேஷன் நம்ம வந்து யூதர்கள்கிட்ட போய் பேசப்படுறது கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணத்தின்னு சொல்லும்போது என்னதுன்னா ஒருத்தவங்க வந்து நீங்க விருத்த தான் பண்ணணும், அப்பதான் வந்து தேவனால அங்கீகரிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா டாடா பை பை சொல்லி கிளம்பிடணும். இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க.
அதே படிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நான் பாவத்தை நம்ம அடக்கி ஒடுக்கணும், சாரி ஆ, பாவத்தை செய்யக்கூடாது, நீங்க வெல் ட்ரெஸ் தான் போடணும், ஆ, இதெல்லாம் ஆ. பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க புரிய வைக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஆனா ம். புரிஞ்சுக்க மாட்டேன் சொல்லி சொன்னாங்கன்னா வாக்குவாதம் உங்களுக்கு கிடையாது. பை பை வேண்டாம். சொல்லிட்டு ம். போயிட்டே இருக்கலாம். அது உங்க ஓகே. பாடு உங்களோட இது. ஓகேவா? நீங்க அது ம். பண்ணிட்டே இருங்க. அது முடியாதனால தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நீங்க பண்ணணும்னு ஓகே. நினைக்கிறீங்களா? பண்ணிட்டே இருங்க. ஆ, பண்ணிட்டே பிரச்சனை இரு. ம். சொல்லிட்டு ஓகே. ம். கட் அண்ட் ரைட்டா நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ம். ஆஹ் ஓகே. ஸோ ஸோ 11ஆம் வசனம் படிங்க அதுலயே. இது 10, 11 நானு 10, வேத 11. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ம். அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. இங்க ம். என்ன பண்றது? வேத புரட்டன் ரிவர்சிவ். இங்க வேத புரட்டன் காட்டலாம் அது வேற திருவிழுத்துல படிங்க. ம். ஆ, சபையில் பிளவு ஏற்பட காரணமாயிருப்போருக்கு புரியுதா? ஆ, ஆ, இதான் அங்க இருக்க வார்த்தையே. சபையில் பிளவு. எப்படி பிளவு பிளவு வந்துச்சு? ஏற்ப மேல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருக்கான், ஆ, ஆ, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான், குவாரல் ஓகே. பண்ணிட்டு இருக்கான், வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆ, பண்றதுனால என்ன ஆகுதுன்னா சபையில ஆமா, வந்து என்ன பிளவு வரும். ஆமா. பிளவு. ஓகே, ஓகே. அதுதான் ஆ, சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப ஓகே. அவனை விட்டு என்ன பண்ணினீங்க? விலகிரு. ஆமா. ம். விலகிரு. அவனுக்கு 2 தடவை 3 தடவை பிரதி சொல்லு, சொல்லு. சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டு கேட்கலன்னா விலகிரு. வந்து அவன் என்னவா இருக்கான்? பாவம் பண்றவனா இருக்கான். ஆ, அவன் அவன் என்ன ஆகுதுன்னா 2ஆம் மரணத்துக்கு புறம்பாயிடுவான் ஆயிடுவான். எப்படி அவன் ஓகே. இப்படி ஆகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் பிளவு கொண்டு வரான். ஆமா. எவன் ஆ, எவன் வந்து சபையில வந்து இடரல் உண்டாக்குறானோ அவன் கழுத்துல என்ன பண்றாரு? எந்திரக்கலை எந்திரக்கலை கட்டி கட்டி. கடல்ல போட்டு விடுது. ம். அதுதான். ஏன்னா தேவன் கஷ்டப்பட்டு ஏற்படுத்துறாரு சபைய. ஆ, அந்த சபையை என்ன பண்றான்? ஈஸியா வந்து கெடுக்கிறவனா ஈஸியா இருக்கானா? பிளவு கொண்டு வந்துடுறான். ம், 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 ம். காட் என்ன பண்ணுவாரு? அவனும் இப்ப ரொம்ப தள்ள தான் செய்யணும். ம், ம். தள்ளிடுவார். ம். அப்படிப்பட்ட இதை எரிச்சிருவாரு. ஓகே, ஓகே. ம், ம். அதான் வந்து பட்சிக்கிற அக்னி சொல்லி போட்டுருக்கு. சொல்லுங்க. ஆமா. ஒரு சில பேர் ஒருவேளை இப்ப பேசுறது பெருசு கரெக்டுங்கிற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா நிறைய பேர் விலகி விலகி போறதுக்கு காரணமாயிடக்கூடாது. ம், ம். ஆமா. அதனால வந்து தீமோதி கிட்ட சொல்லும்போது என்னதுன்னா சொல்லுவார், தீமோதி ம், ம். அந்த வசனம் எடுத்தீங்களா? ஒரு நிமிஷம் சொன்னேன். ம். ஆ, இந்த வசனமான அதாவது ஆமா. அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குமே அதுவானே? பெரிய படிங்க. லிஸ்ட். மேலும் கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயே அப்படின்னு ஆரம்பிக்கிறதா? அது இல்ல அது. அது நான் பார்க்கலாம். ஓ. ஆ, 4ஆம் வசனம் படிங்க. 1 அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம். ஆ. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் ம், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து ம், விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள், ம், விலகி போவார்கள். ம். விவாகம் பண்ணாதிருக்கவும் என்ன பார்த்தீங்களா? விசுவாசிக பிசாசின் உபதேசங்களுக்கு உபதேசங்களுக்கு, பொய்யான உபதேசங்களுக்கு. அதான் நம்ம பார்த்தோம். உபதேசங்கள். கிறிஸ்துவம், ஆமா. ஓகே, ஆ, அந்த ஆமா. ஆவியாத்ம சரீரம், ம். அப்புறம் நரகம். நரகம், நரகம். ம். ஓகே, அந்த மாதிரி போதனைகள்லாம். இன்னும் ஆ. இதெல்லாம் என்னதுன்னா கிறிஸ்து நிமித்தம் நீ நீதி அடைஞ்சிட்டீங்கன்னா
இல்ல நீங்க வந்து சுத்திகரிக்கப்படணும். நீங்க சுத்திகரிக்கப்படணும். நீங்க உங்களையே வந்து என்னதுன்னா பாவம் இல்லாம நீங்க காமிச்சுக்கணும். அதான் செஞ்சுட்டு முடியல அந்த கிரியை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கான கிரியை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதான் ம். முடியாதப்ப அதான் சொன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரிதான். ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த முஸ்லீம் சொல்ற ஒரு மதம் ம். இது கடைசி மெசியா நான் தான். ஆ கடைசி தூதன் நான் தான். ஓகே. பைபிள் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஆ ஓகே. எல்லா வித மதங்களும் எங்க இருந்து வந்ததுன்னா கிறிஸ்தவத்தை வச்சுதான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த மதங்கள்லாம் வந்துச்சு. ம் ம் ஓகே. அடிப்படைங்க. பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ம். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அந்த பொய்யர் இது யாரு? கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்றவங்க ரோமன் கேத்தலிக். ஆ ஓகே. ஆமா பாஸ்டர். ஃபாதர்ஸ். ஆனா ஒரு நிமிஷம் அதுல இந்த டிபிஎம்லயும் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கானே. ஒருவேளை இப்போ மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனைவியை சகோதரி சொல்லணும், மனைவி கூட சேர்ந்து இருக்கக்கூடாது ஊழியம் பண்ணணும்னா அப்படின்னு அப்படி கான்செப்ட் இருக்கா? அப்படிலாம் கான்செப்ட் எங்க பாருக்கு? பவுல் என்ன சொல்லியிருக்காரு? அட்வைஸ் என்ன படிச்சோம்? 7ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? ஆமா அதுல இருக்கு. இல்ல இல்ல டிபிஎம்ல உள்ளவங்க ஃபாலோ பண்றவங்க அப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். இருக்கிறாங்க. ஆ நான் சொல்றது என்னதுன்னா அது தப்புன்னு சொல்றேன். கரெக்ட். நானும் அதான் சொல்றேன். பவுல் என்ன ஆமா சொல்றதுன்னா கர்த்தர் அல்ல நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாரு. நானே சொல்றேன். ஆமா அது ஆமா ஒரு உங்களுக்கு நீங்க இடரல் ஆகாதபடி நீங்க என்னது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றேன். மத்தபடி கிடையாது. சொல்றேன். கட்டாயம் கிடையாது ம், ம். சொல்றேன். ஓகேவா? கிடையாது. ஆமா சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டரா போடுவாங்க. ஆர்டர் கட்டளை. ஓகே. கட்டளை. ஓகே. இப்போ இந்த இதில் விவாகம் பண்ணதற்கவுன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரோமன் கேத்தலிக்கில் கல்யாணம் பண்ணாமல் கடவுளுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஆமா. நன்னு அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே. ஓகே. அடிப்படைங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆமா. ஆமாம். இது இது சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்துல இது சாப்பிடக்கூடாது சொல்லி ரோமன் கேத்தலிக்ல நிறைய கட்டளைகள்லாம் இருக்கு. ஆமா. ஓகே. எப்படி ஹிந்துஸ் பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். 40 நாள் விரதம். ஆ 2 நாட்கள். அப்போ இது கறி சாப்பிடக்கூடாது 2 நாட்கள். அப்போ நீங்க என்ன சாப்பிடுவீங்களா? நான் அதெல்லாம் சொல்லல. வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் பைபிள்ல ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆண்டவர் இருந்தாரு, அதான் அவர் இருந்துட்டாரு, நமக்காக பறவையா இருக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வீட்டுல இருப்பாங்களா? இல்ல இருக்க மாட்டாங்க. அதான் ஆரம்ப காலத்துல எனக்கு நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம்ல அந்த வீட்டுல அம்மா பூ வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, அதை சேவிச்சு வச்சு காணிக்க கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது நான் அது சொல்லுவேன், பைபிள்ல அப்படி போடவே இல்லையே, 40 நாள் இருங்கன்னு சொல்லி போடல, வெறுத்து ஒதுக்குங்கன்னு போடவே இல்லையே, நீங்க ஏன் அதை செய்றீங்க? உடனே ஆண்டவர் 40 நாள் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர முன்னாடி இருந்தார்ல அப்படின்னாங்க. அதான் அவர் இருந்துட்டார்ல, நமக்காக இருந்துட்டார்ல, பறையே நம்மளே இருக்க சொல்றாரு, சொல்ல மாட்டாரு அப்படின்னா நீ இதா பேசுற அப்படி பேசுறேன்னு நம்மள திச்சுவான். ஓகே ஓகே சரி ஓகே. அது சரி, அவங்க வந்து ஃபாஸ்டிங்காக இருந்தாங்கன்னா ஓகே. ஆனா வந்து ஒருத்தங்க சொல்லி இவங்க செஞ்சாங்கன்னா அதான் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் அதுவுமே இருக்க மாட்டாங்களாண்ணே ஃபுல் ஃபாஸ்டிங்குமே. இப்போ அவங்க வந்து 40 நாள் வெறுத்து ஒதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வேலையை தானே செஞ்சுட்டே இருப்பாங்க. கரெக்ட். அதே தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட தேவ சமூகத்தில் உட்காரணும், ப்ரேயர் பண்ணணும், தன்னை திருத்திக்கணும், அப்படி எதுவுமே அவங்க பண்ணவே இல்லையே. அப்ப அதுல என்ன யூஸ் இருக்கு? யூஸ் பண்ண யூஸே இல்லை. அதான் யூஸ்லெஸ். நம்ம செஞ்சுட்டு கடவுளுக்குன்னு பேர் வச்சுக்கிறோம். அது இவர் செஞ்ச மாதிரி, ஆரோன் செஞ்ச மாதிரி தான். கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அதான். ஆமா. ஓகே. அப்படியே படிங்க. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கிழவிகள் பேச்சு. கிழவிகள் பேச்சுனா என்னது? யூஸ்லெஸ். ஓகே. சோ ஆனா இது வந்து இப்போ அவர் டைம்ல, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் டைம்ல நம்ம என்ன சொல்லலாம்? எதெல்லாம் வேஸ்ட் பண்ண டைமா இருக்கோ அதெல்லாம் விட்டு விலகு. ஓகே. டிவியா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கு, இது மொபைல்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது இருக்கலாம்.
ஏதாவது வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா வந்து காடோடைய ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு காடோடைய நற்செய்தி நிறைய ஆ பேருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் சாட்சியா இருக்கிறதுக்கு அவர் சொன்ன கட்டளை என்னதோ அதுக்கான காரியங்களை பரிசு. நீங்க செய்றீங்களோ அதான் யூஸ்ஃபுல். ஓகே. ம் சரி, ம் இந்த ம் ம். கிழவிகள் நான் பேச்சு நான் பேசல, நான் வந்து இந்த மாதிரி நான் நடக்கல சொல்லி இதுல வேணா நம்ம வந்து இல்லாம இருக்கலாம். ஆனா ம். சிகரெட் கூட தான் இங்க போடல. ஆ சிகரெட் குடிக்கிறது தப்பா தப்பு இல்லையா? ஆ தப்பு தான். ம். இப்போ வந்து இது கூட தான் என்னது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தான் இங்க போடல. போடல. ம். தப்பா தப்பு இல்லையா? ஓகே. தப்பு தான். ம் ம். ஓகே. ட்ரிங்க்ஸ் பத்தி போட்டிருக்கு. அதனால தான் ம் சொல்றேன். ட்ரிங்க்ஸ் பத்தி இங்க இதுல ம் போட்டுறதுனால அதை சொல்லல. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ம் ம். குடிவெறி சொல்லி சொல்றாங்க இங்க. ஆனா ம் ம். ட்ரக்ஸும் பைபிள்ல மென்ஷன் பண்ணல, சிகரெட்டும் மென்ஷன் பண்ணல. சும்மா இல்ல. ஓகேவா? ம். ஆனா நம்மளுக்கு தெரியாது தப்புன்னு சொல்லிட்டு. ஓகேவா? செய்யக்கூடாது ஓகே. சொல்லிட்டு. ம். அதே மாதிரி தான் வந்து தகுதி உள்ளது, தகுதியற்றது சொல்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆ ஆமா. ஓகே. நான் வந்து ஊழியம் பண்றேன்னா, இது எனக்கு என்ன இருக்கு? ஆவிக்குரிய வகையில எனக்கு தகுதியா இருக்கு. இருக்கு. ம். ஓகே. இப்போ நான் வந்து ஊழியம் பண்ணாதபடிக்கு நான் வந்து உலகத்தின் காரியங்கள்ல நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா வந்து, அது என்ன இருக்கு? எனக்கு தகுதியா இருக்காது. தகுதி இல்ல. ம். இப்ப நான் வேலை செய்றேன் சொல்லி சொன்னா, அது ஓகே. வேலை செய்றேன். ஆனா ம். வேலையில நான் முழு நேரம் முழுகி இருக்கேன்னா வந்து, அது எனக்கு என்ன இருக்காது? தகுதியா இருக்காது. ஆமா. ம் ம். தகுதியா இருக்காது. ஓகே. தேவனை நோக்கி பார்க்கவே வைக்காது அது. ஆமா. வைக்கவே அந்த வைக்காது. ஸோ சிந்தனைக்குள்ள அப்ப தான். என்ன வேணா கட் ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ எதுக்கு ம். இம்பார்ட்டன்ஸ், எது மெயின் சொல்றத ஆ நான் பண்ண வேண்டியது இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. இருக்கு. ம். ஓகே. ஆமா. அதனால தான் பொதுவா வந்து நம்ம பார்க்கறது என்னதுன்னா, தகுதி உள்ளது, தகுதியற்றது என் ஓட்டத்துக்கு ஓகே. ஆ. சொல்றத நம்ம ம். பார்க்கணும். சரி. ஓகே. ஸோ இது அப்படியே உங்களுக்கு பிரச்சனை தெரியும். இதே போல என்ன அந்த இருக்கும்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ம். ஆ பாத்தீங்களா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. எந்த வசனம்? ஆ, ஆ. 8. அதான் 8வது வசனத்துல. ஆமா. ம். ம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆ அதுதான். தேவபக்தி. ஓகே. ஓகே. ஆமா. ம். சரி. அதனால 10ஆம் வசனம் மட்டும் படிங்க. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் ம். அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. இவைகளை நீ கட்டளையிட்டு போய்த்துக் கொண்டிரு. போதித்துக் கொண்டிரு. ஸோ இந்த அற்ப பிசிக்கல் உலக காரியங்களுக்காக நீ வந்து உன் ஜீவனை வந்து இழந்துராத. இருந்த ஓகே. ம் ம். ஓகே. சொல்றத இங்க நான் பார்க்குறோம். ஸோ அப்ப நம்ம ஓவரால் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து 2ஆம் மரணத்துல நம்ம ஏற்கனவே இன்னொன்னு வேற பார்த்துருக்கோம். மனம் திரும்பாமல் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு? மரணத்துக்கு ம் ஏதுவான பாவம் ம். ஆயிடுது. ஓகே. மரணத்துக்கு ஏதுவாதுன்னா 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஆயிடுது. சரி. ம். மனம் திரும்பாமல் இருக்கிறது எல்லாமே. ஓகேவா? ஆ. அதே மாதிரி நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து 2ஆம் மரணம் சொல்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வெளிப்படுத்தல விசேஷத்துல நம்ம ஏற்கனவே ம். படிச்சது தான். 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்துல. ம் ம். ஆ 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம். ம். அதே அப்பொழுது போல மரணமும் வெளிப்படுத்தல் ம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிக்கிறோம். ம். ஜெயக்கிழவனும் 2ஆம் மரணம் அவனை சேதப்படுத்துவதில்லை சொல்லப்பட்டிருக்கு. இல்லை. ம் 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 ம். ஓகே. அதே நேரத்துல 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கிறோம். ம். 2ஆம் ஆமா. மரணம் அவனை சேதப்படுத்துவதில்லை போட்டிருக்கு. அதிகாரம் இல்லை. ஆமா. ஓகே. 2ஆம் மரணம். அதே நேரத்துல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ம். ஆமா. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஓகே. அப்படிப்பட்ட மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் வந்து அவங்கள அழிச்சிருவார். ஸோ அப்படி ஆனா பார்த்தீங்கன்னா இதுல பயப்படுகிறவர்கள்னா அது என்ன எதை வச்சு சொல்றாங்க? எந்த இதுப்பா? கவர்டு. அந்த 2 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் இது கவர்டு. என்ன ஈஸி கோழைகள் அந்த மாதிரியா? கொலைகள். இதுல படிங்க. ஈஸி டு ரீட்ல. இந்த திருப்பத்துல ஓ. ஆமா, கோழைகள் தான் போட்டிருக்கு. ஆனால் கோழைகள் நம்பிக்கை இல்லாதவர். ஆமா, கோழைகள் போட்டிருக்கு. கொலைகள் என்னது?
சரியானதை செய்ய பயப்படுற செய்ய தெரிஞ்சும் செய்ய முடியாம இருக்கவங்களா? வேணா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளே ஏன் அந்த மாதிரியான அற்ப விசுவாசிகளே. சரி. அற்ப விசுவாசிகளே. Fearful. ஓகே, இல்ல அற்ப விசுவாசிகளே கிடையாது. திரும்பி படிங்க. 26 அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்படுறது. ஓகே. பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெலிவர்ஸ். இது வந்து மொத்தம் 4 வந்திருக்கு இந்த வார்த்தை. ஓகே. சோ அற்ப விசுவாசிகளே சொல்றது வந்து இதுதான் குறிக்குது. ஓகே, பயம். ஏன் பயம் படுறவங்க வந்து வரமாட்டாங்க? பயப்படுறவங்களுக்கு பாதுகாக்க தானே செய்யணும். பயப்படாத. அந்த லைஃப்ல நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்களா? அந்த லைஃப்ல வாழ முடியாது சொல்லல. இப்போ அப்போஸ்தலர்ஸ் வந்து எதனால பயந்தாங்க? அந்த மத்தேயு 8லயான மத்தேயு 8ல கூட இல்ல, நடந்து வராரு, பார்த்து பயப்படுறாங்க. அந்த விஷயத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? மத்தேயு 8ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூட நடந்து வராரா? இல்ல இருக்கிறாரு. அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறாருல. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? படிங்க. அவர் படுத்திருக்கிறாரு. ஆமா, பின்னாடி நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காட்சி உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த வசனம் வந்து இதுல இருக்கா? லூக்கால இருக்கா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காட்சி உண்டானதால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தல். இங்கே படிச்சிட்டீங்க. அடுத்தது வந்து மார்க் வாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 35 படிங்க. 4 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காட்சி உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். என்ன பண்றாரு? தலைகணை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு பெரிய புயல் வருது, இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்காரு. இங்க அவர் வந்து அழுது புலம்பி கெத்செமனே தோட்டத்துல வந்து புலம்பி அழுதுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த நேரத்துல என்ன பண்ண சொல்லி யாருக்கு தெரியல? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியல. இல்ல, அப்படி டீச்சர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அதுதான் இங்க நடக்குது.
என்னதுன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை பத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. பயப்படுறாங்க. ஓகே. ம். ஓகே. ஆனா இயேசு கிறிஸ்துவோ வந்து இதை பத்தி பயப்படல. தேவனுடைய பயப்படுறாங்க. ஓகே. காரியத்துக்காக பயப்படுறாரு. ஆ. ஓகே. ஓகே. ம். அவருக்கு உண்மையா இருக்கணும், பயந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ம். இந்த வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்றாங்க இந்த வார்த்தை. இந்த ஆ. என்ன வார்த்தைன்னா டெலியோஸ் சொல்ற வார்த்தை. ம். என்னதுன்னா பூமிக்குரிய காரியங்களுக்கு. இப்ப நம்ம படிச்சது என்னதுன்னா மத்திய 8:26, லூக்கா 4:40 ரெண்டுத்துலயும் வந்து பயப்படாதே, ஏன் ஆமா. பயப்படுறீங்க சொல்லி கேக்குறாரு. அந்த வார்த்தை என்னதுன்னா டெலியோஸ் சொல்ற வார்த்தை. ஓகேவா? ம். ஓகே. பயம். ம். ஓகேவா? ஆ. பூமிக்குரிய காரியங்களுக்காக பயப்படும்போது ம். இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. இதே இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 வசனத்துல படிங்க. 12, 28. ஆனா எபிரேயர் 12:28. ஆமா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். இங்க என்னதுன்னா தேவனுக்கேற்ற பயம் சொல்றாங்க. அதுக்கு இந்த வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம கிரைஸ்ட் பார்த்தது என்னதுன்னா தேவனுக்கேற்ற பயம் வந்து இருந்தது. ஆனா உலகத்துக்கு ஏற்ற பயம் வந்து இல்ல. இல்ல. ஆமா. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஓகே. அப்ப இங்க பயம் சொல்றது என்னதுன்னா உலகத்துக்கு ஏற்ற பயம் இருந்ததுன்னா நீ அப்படியே அவங்க என்ன சொல்லுவியோ அதுதான் நீ வந்து கேட்டு நடப்ப. தேவனுக்கு ஏற்ற பயம் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் துணிகரமா என்ன பண்ணுவான்னா இப்ப டெஸ்ட் என்னதுன்னா வந்து என்னதுன்னா அந்த பூமியில வந்து நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து டெஸ்ட் என்னதுன்னா சாத்தான் வந்து எந்த அளவு வந்து இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்க முடியுமோ சோதிச்சான். சரீர வகையில. ஓகேவா? அவருடைய சரீரத்துல எப்படி யோபு வந்து பிள்ளைகளை காலி பண்ண எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அடுத்து அவங்க யோபுடைய சரீரத்தையே வந்து இது பண்ணும்போது அந்த அளவு பயங்கரமான சோதனை கஷ்டம். ஓகேவா? அப்போ கடைசியில என்ன ஆயிட்டா பிரேக் ஆயிட்டாரு, உடைச்சிட்டாரு. முடியலப்பா சாமி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தன் நாளை சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, காடை சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்தையும் சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லி போறோம் உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் என்ன பண்றேன் வேதனை உங்களுக்கு தெரியுமா சொல்லிதான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? சோ அப்போ இந்த சோதனைகள் வரும்போது அவங்க கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களா இல்லையா, இதுதான் இங்க டெஸ்ட். அவங்க இந்த உலகத்தின் மேல இருக்கிற பயத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த சோதனைகள் வரும்போது வந்து அவங்க மனம் மாறிடுறாங்களா, ஓகே போதும்பா நான் வித்ரா பண்ணிடுறேன் சொல்லி போயிடுறாங்களா, பின்வாங்கி போயிடுறாங்களா, இல்லைன்னா நிலைச்சு நிக்கிறாங்களா? இப்ப சாத்தான் வந்து வரான் வச்சுக்கோங்க, அவன் பயங்கரமா வரான். உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தேவன் ராஜ்யத்தோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கெட்டவங்க வராங்க. அதே நேரத்துல எல்லாரும் எங்கூட சேருங்க இல்லைன்னா நான் காலி பண்றோம் சொல்லி சொல்றான் சாத்தான். அப்ப யாரெல்லாம் வந்து சாத்தான் பக்கம் சேர்றாங்களோ அவங்க என்ன ஆவாங்க, அவங்க பயத்தினால ஐயோ நம்ம குடும்பம் அழிச்சிருவாங்களோ அழிச்சிருவாங்களோ சொல்லி அதனால பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அவனோட சேர்ந்தாங்கன்னா அதனாலதான் கலக்கரமான போல இருக்கு. ஓகே. அதே மாதிரிதான் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது இந்த உலகத்துல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பின்வாங்கி போறோமா, பயப்படுறோமா, அப்போ நம்ம பாத்திரம்னா இருக்க முடியாது. அதான் இந்த வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலியோஸ் சொல்றது மொத்தம் 4 இடத்துல தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த காற்றின் கடலையும் அதட்டம் எது நடந்த 2 இடத்துல எபிரேயர் தேவனுக்கு ஏற்ற பயத்துல வருது, அப்புறம் வெளிப்படுத்தல் 1:28 வருது, 21:28 வருது. ஓகேப்பா. சோ நம்ம இதோட முடிக்கலாம். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு இன்னும் சில டாபிக்ஸ் மட்டும் இருக்கு, அதை கண்டினியூ பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஆனா அப்புறம் இந்த இதுல இன்னொரு கொஸ்டின் டைம் இருந்தா சொல்லுங்க. அந்த வெளிப்படுத்தல் 22ல 15ஆம் வசனத்துல நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், தேவராஜ்யத்துக்குள்ள இருக்க மாட்டாங்கன்னு இருக்கு. அப்ப இந்த நாய்களுங்கிறது வந்து அது வேற எதுவும் டிரான்ஸ்லேஷனா எப்படின்னா அது நாய்கள் சொல்றது இப்ப நம்ம பார்த்த மாதிரிதான். என்னன்னா
2ஆம் மரணத்துக்கு போறவங்க, கக்கினதை திருப்பி தின்றவங்க. திரும்ப சேருவாங்க. ஓகே. ஓகே, ஓகே. ஓகே. அதே மாதிரி சாத்தானை வந்து தங்களுடைய எஜமானா வச்சுக்கிறவங்க, மேஜிக், ஓகே. பிளாக் மேஜிக், இதான் ப்ராக்டிஸ் மேஜிக் ஆர்ட்ஸ், ஆ, ஆ, ஆ. பிசாசு நிமித்தம் பண்ற ஆட்கள், ஓகே, ஓகே. கொலைக்காரர்கள், அப்புறம் கடவுள் சிலை வழிபாடு பண்றவங்க, ஓகே. ஆ, ஓகே. அப்புறம் தப்பான காரியங்கள் பண்றவங்க, அப்புறம் விபச்சாரம் பண்றவங்க, இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவன் ரத்தத்துல இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. ஆமா. ஓகே, ஓகே. பொதுவானது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆ. இங்க வெளிப்படுத்தல் 22ல இருக்கிற 12ஆம் வசனம் வந்து யார பத்தி சொல்ல வருது? இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றதுங்க. இயேசு கிறிஸ்து பத்தி. 7ஆம் வசனம். 7 எங்க இருக்கு? இது தேவனை பத்தி சொல்றதானே? தேவனை பத்தி சொல்றதா? ஓகே. அப்போ 20ஆம் வசனம். இருபதாம் வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றது. ஓகே. ஆனா இந்த 7ஆம் வசனம் கொஞ்சம் அது அதுவும் இயேசு பத்தி சொல்றதா? ஏன்னா 2ஆம் வருகையில யார் வருவா? தேவன் இயேசு கிறிஸ்து தான் வருவாங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து தான் வருவார். அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல ஆஹ் 4ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் வருகிறவர் அது திரும்ப வர்றேன் அப்படிங்கிறது. வருகிறவர் யாரை பத்தி பேசுறாங்க? இது இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. அப்படியே படிங்க. வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் யாரு? இதுல கொஞ்சம் குழப்பம் வருது. ஓகே, இத பத்தி நீங்க படிங்க. ஓகேவா? ஓகே. நாளைக்கு இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகேண்ணே. சரிங்க, நான் படிக்கிறேன். 8ஆம் வசனத்துலயும் அது மாதிரி போட்டிருக்கு. ஆமா. சோ தேவன் இன்னும் வராரா? பழைய ஏற்பாடுல இது மாதிரி போட்டிருக்கா? இல்ல புதிய ஏற்பாடுல மட்டும் இது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் வராரா? ஓகே. வராங்களா வருகையே? ஓகே, ஓகே. சொல்றேன். ஓகேண்ணே, செக் படிக்கிறேன். சரிப்பா. சரிங்கண்ணே, படிச்சு சொல்றேன். ஓகேண்ணே. ஸோ பழைய ஏற்பாடுல நீங்க ஐசியா 45 அதெல்லாம் படிக்கலாம், 42 அந்த இதெல்லாம் படிக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா ரிவார்டை கொடுக்கறது யாரு சொல்றதுலாம் அதுல வரும். ரோமர்லயோ இல்ல ஐசியா 45 42 அதெல்லாம் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்க சேர்த்து படிங்க. ஓகே, ஓகே. ஓகே, சரிப்பா. ஓகே, ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இந்த நாள் பாடங்களுக்கு நன்றியப்பா. ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் கொடுத்த அந்த சபையின் அழைப்பு நீங்கள் கொடுத்துருக்க அந்த மகிமை வெளியேறப்பச்சது ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று உங்களுக்கு விசுவாச ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் ஓடுற அந்த ஓட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் உலக காரியங்களுக்காக பின்வாங்கி இல்லை பின்னிலை அடைஞ்சிடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ வார்னிங் கொடுக்குறீங்க, அதை காண்பிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதையும் மனதில் வைத்து அதற்கேற்றபடி எங்கள் ஓட்டங்களை நாங்கள் சரியாக ஓடுவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சரீர முயற்சி அல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்குற அந்த கிருபையினால் அந்த விசுவாசத்தை இன்னும் பெருக்க பண்ணுறதுக்கு ஏற்ற கிரியைகளை செஞ்சு நம்முடைய ராஜ்யத்தில் பங்குற வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. வர இருக்க நாளுக்குரிய கிளாஸ்க்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஆயத்தப்பட்டு ஆண்டவரை அண்ணன் காட்சி கொடுப்பதற்கும்
அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். இன்னொன்று பாயிண்ட் மட்டும் சொல்ல வேண்டியது என்னதுன்னா, ஆ சபையில வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்க்கும்போது வந்து எல்லாருமே ஒரே ஓட்டத்துல வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா சில ஓ பேர் நல்லா ஃபாஸ்ட்டா ஓடுவாங்க, சில பேர் வந்து ஸ்லோவா ஓடுவாங்க. போடுவாங்க. ஓகே. ஓகே. ஆ இல்ல நெறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டா ஓடுவாங்க, நெறைய பேர் ஸ்லோவா கூட ஓடலாம். ஓகே. நீங்க ஓகே. மட்டும் ஆ வந்து அந்த இதுல என்னடா இது எல்லாருமே அந்த அளவு ஃபாஸ்ட்டா ஓடலையே சொல்லி ஆ தோணலாம். ஆ ஓகே. ஆனா அவங்கள பார்த்து ஓடுனீங்கன்னா, நீங்களே என்ன ஆயிடுவீங்க? ஆமாம் டவுன் ஸ்லோ ஆகிடும். ஆயிடுவீங்க. ம் ஓகே. ஃபாஸ்ட்டா ஓடுறவங்கள பார்த்து நீங்க ஓடலாம். ஸ்லோ ஓடுறவங்க பார்த்து, நீங்க வாங்க ம் நம்ம செய்யலாம் சொல்லி என்கரேஜ் தான் பண்ணணும் தவிர, அவங்களோட ஃபேஸ்க்கு திருப்பி நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம ஸ்லோ ஓகே. ம் ஓகே. ம் அது அவங்க கையில இருக்க ஓட்டம். ஓகே. ஆமாம். அத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ என்னப்பா ஓகே. இவ்ளோ வைராக்கியமா சத்தியம் இருந்தா, இவங்க இந்த மக்கள் ஏன் வந்து இவ்ளோ கம்மியா ஓடுறாங்க சொல்லி தோணலாம் சில நேரத்துல. ஆ ஆ இவ்ளோ பெரிய ஓகே ஓகே. அப்போ இவ்ளோ வேகமா ஓடணும் சொல்லிட்டு, இந்த ம் ம் இதுல அழைப்புல வந்து. இவங்க ஓகே. நார்மலா வந்து கேஷுவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியும். ஓகேவா? ம் ம் அது அவங்கவங்க ஓட்டத்துக்கான இது. ஓகேவா? ம் நம்ம ஓகே. ம் அவங்கள பார்த்து ஓடாதபடிக்கு, ம் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க வந்து பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா ஓடுவாங்க. இல்லை அந்த இல்லை. ம் டார்கெட் மட்டும் தான் கண்ணு முன்னாடி ஆமாம். இருக்கும். ஓகேவா? ம் ஓகே. அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே ஓகேங்க. ம் சரிப்பா. ஓகேங்க. சரிங்கண்ணா. ஓகே. ஓகே. ஆ பாய். ஆ